இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்திருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் நீங்களே சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்களே என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. பூமி எல்லாம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு உடன்படிக்கையின் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஒரு உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் 21, 22 வசனங்களை வாசிக்கிறோம். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். எவ்வளவு விசேஷித்த காரியமாக அவர் ஆசாரியராக்கப்பட்டிருக்கிறாரோ அதை போலவே ஒரு விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. மத்தியஸ்தர் தான் பிணையாளியானார் என்று சொல்லப்பட்டது. அவ்வளவு பெரிய விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளியாக இருக்கிறார் என்ற இடத்திலே இங்கிருந்து தான் அந்த 9ஆம் அதிகாரத்தின் வசனம் அவர் இந்த உடன்படிக்கைக்காக அவர் பலியாக்கி இந்த உடன்படிக்கையை அவர் நிரந்தரப்படுத்தியிருக்கிறார். முந்தின உடன்படிக்கை என்பது அது நிரந்தரம் இல்லாதபடி இருக்கிறது என்ற இடத்திலே அங்கே அது அவ்வப்போது செய்து நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இவர் ஏற்படுத்தின விசேஷித்த உடன்படிக்கை என்பது அது நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன், God of covenant. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். அவர் ஆதி மனிதனை ஏற்படுத்தின நாளிலே அவனோடு அவருக்கு ஒரு உடன்படிக்கை இருந்தது. அவனை ஒரு குடும்பமாக அவர் உருவாக்கி இருக்கிறார். தன்னுடைய ரூபம், தன்னுடைய சாயல் என்ற இடத்திலே அவனை சிருஷ்டித்தார். அவருடைய ரூபமும் அவருடைய சாயலும் அவனுக்குள்ளே இருந்தது. அவன் அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவானாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். முதலாம் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட இடத்திலே அவன் ஒரு உடன்படிக்கையின் புருஷன். அவன் உடன்படிக்கைக்கு ஏற்றவனாக வளர வேண்டும் என்ற இடத்தில் தான் அவனை சிருஷ்டித்து அந்த உடன்படிக்கையின்படி தோட்டத்துக்குள்ளே அவனை வைத்திருக்கிறார். அந்த தேவனுடைய தோட்டம் என்பது அங்கு எல்லோரும் வந்துவிடக்கூடிய இடம் அல்ல. அதனால்தான் சத்துரு வராதபடிக்கு அதை காக்கும்படியான கட்டளை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை, கட்டளை, நியமம் என்பதெல்லாம் ஒரே அர்த்தப்படுகிறது என்ற இடத்திலே அது ஆணையினாலே உறுதியாக்கப்படுகிறது. இந்த முதலாம் உடன்படிக்கை என்பதற்கு தேவன் தான் அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இந்த உடன்படிக்கை, இந்த ஆணை என்பது எங்கே ஏற்படுத்தப்படுகிறதோ அங்கே யார் பெரியவரோ அவர்கள் மேல்தான் அந்த உடன்படிக்கையின் ஆணை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமோடு அவர் ஆணையிடும் போது தம்மை விட பெரியவர் ஒருவரும் இல்லை என்ற இடத்திலே அந்த ஆணைக்கு மத்தியஸ்தரும் அந்த ஆணைக்கு முழு உத்தரவாதம் உடையவருமாக தேவன் இருக்கிறார். ஆதாமுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனுக்கு ஒரு உடன்படிக்கையின் ஒரு உறவை தான் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அங்கே வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அங்கே எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டு கொண்டே வருகிறார். விருட்சங்களை சிருஷ்டித்தார், நல்லது என்று கண்டார். அங்கே நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அங்கே எல்லாம் நன்மை என்று கண்டுகொண்டே வருகிறார். முதலாவது நல்லது அல்ல என்ற வார்த்தை எங்கே வருகிறது? மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்ற இடத்திலே அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு இருக்கிறது. ஆனால் அவனுக்கும் ஒரு உறவை உண்டாக்கி அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்ற இடத்திலே அவளை சிருஷ்டித்து அவர்கள் இருவரும் ஒன்று என்ற இடத்துல இருக்கார். ஒரு உடன்படிக்கை ஏன் செய்யப்படுகிறது என்றால், 2 உடன்படிக்கைக்குரியவர்கள் ஒரே நோக்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இடத்தில் தான் உடன்படிக்கை இருக்கிறது.
இல்லையா? அவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான். அந்த நோக்கத்துக்கு நேராக அவருடைய பயணம் ஒன்றுதான் என்ற இடத்தில் தான் இந்த உடன்படிக்கை இருக்கிறது. தேவனுடைய நோக்கமும் மனிதனுடைய நோக்கமும் ஒன்று என்ற இடத்தில் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் ஏசாயா 55 என்ன சொல்றாரு? என் எண்ணங்கள் வேற, உன் எண்ணங்கள் வேற அப்படின்ற இடத்துக்கு மனிதன் போய்விட்டான். ஒரே எண்ணத்திலே மனிதனை தேவன் தன்னோடு இணைக்கும்படியாக தான் தன்னுடைய ரூபம், தன்னுடைய சாயல், தன்னுடைய மகிமை, தன்னுடைய ஆளுகை என்பதை எல்லாம் அவனுக்கு கொடுத்து, இந்த பூமியை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்து, ஆண்டுகொள், வானத்தை ஆண்டுகொள், பூமியை ஆண்டுகொள், சமுத்திரத்தை ஆண்டுகொள் என்ற ஆளுகையை அவனுக்கு சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் எப்படி சகலமும் தேவனுடையது, வானமும் பூமியும் அவருடையது, சகலத்தையும் அவர் தாமே தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் சகலத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். அவர்தான் சகலத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய வல்லமையான வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்குகிறவராய் என்று எபிரேய நிருபக்காரர் கொண்டு வருகிறார். தம்முடைய வல்லமையான வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்குகிறார் என்பது என்ன? அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. கிறிஸ்துவை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய இடத்திலே, கிறிஸ்துவை கொண்டு சகலத்தையும் தாங்கி நடத்தக்கூடிய இடத்திலே ஒரு ஆளுகை கிறிஸ்துவுக்கு இருந்தது போல கிறிஸ்துவுக்கு ஒரு சகோதரன் இங்கே உண்டா இருக்கிறான் என்ற இடத்தில் தான் ஆதாம். அவர் மூத்த சகோதரன் என்று நமக்கு சொல்ல வேண்டியது காரணம் என்ன? அதை அவன் இழந்ததினால் தான் அது மீண்டும் நமக்கு எழுதி கொடுக்கப்படுகிறது. அவர் எப்படி பரிபூரணம் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல ஒரு பரிபூரணம் உள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டவன் தான் இந்த ஆதாம். ஆனால் he violated the law. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையின் சட்டதிட்டங்களை அவன் மீறினதினால் அவன் தோட்டத்தை இழந்து போனான். உடன்படிக்கை என்பது ஒரே நோக்கத்தை நோக்கி போகக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவின் உத்தரவாதமாக இருக்கிறது. தேவனும் மனிதனும் ஒரே நோக்கத்திலே தான் இருக்க வேண்டும் என்றுதான் அவனை சிருஷ்டித்திருக்கிறார். அவனுக்கு அவரை குறித்த அறிவை அவர் புகட்டி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த முரண்பாடு உண்டானது என்றால், தேவன் சொல்ல வந்ததை இவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதை புரியக்கூடிய வளர்ச்சி வருகிறதுக்கு முன்பாகவே அவன் உடன்படிக்கையின் நியமங்களை அவன் மீறி போனான். என்ன உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது? தோட்டத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், அங்க 2 பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும், விளக்கப்பட்ட கனியை புசிக்க கூடாது, இவ்வளவுதான் கொடுத்துருக்க. இப்போ தேவன் அவன் பறித்து புசித்த இடத்துல இருந்தாரா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவன் சர்வவியாபி, omnipotent, எங்கும் இருப்பார், எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய கடவுள். எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய கடவுள் அங்கே பறித்து புசித்த இடத்துல இருந்தாரா என்றால் இருந்தார். விழுந்து போன தூதன் omnipotent கிடையாது, அவன் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவன் கிடையாது. அவன் வருவான் போவான். யோபின் புஸ்தகத்திலே அவன் வருகிறான் போகிறான். ஓம்னி பிரசன்ட் என்ற இடத்துல தேவன் தான் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவர். ஓம்னிபொட்டன்ட் என்றால் சர்வ வல்லமை பொருந்தியவர். சர்வ வியாபி என்பது ஓம்னி பிரசன்ட், சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய கடவுள். ஆனால் விழுந்து போன தூதன் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவன் அல்ல. அவனும் அவனுடைய சேனைகளும் பிரயாணப்படுகிறது, அங்கங்க இருந்து தாக்குதல் நடத்துகிறார்களே தவிர தேவன் அப்படி அல்ல. இவனுடைய உடன்படிக்கையின் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை உணரக்கூடாத இடத்தில் தான் அன்றைக்கு அவனுடைய வளர்ச்சி. அவன் அதை உணரவில்லை, அதான் விஷயம். நாமும் கடந்த நாட்களிலே பார்த்தோம், இயேசு என்ற இடத்திலும் கிறிஸ்து என்ற இடத்திலும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நீங்கள் கிறிஸ்து என்று அவரை அறிந்து அடைந்து கொள்ளக்கூடிய இடத்தில் தான் அவர் இம்மானுவேலாக நம்மோட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் இருக்கார், ஆனால் அவர் இருப்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவும் உணர்வும் நமக்கு உண்டாக வேண்டும். அங்கு ஆதாமுக்கு தேவன் தன்னோடு இருக்கிறார் என்ற அறிவும் உணர்வும் முழுமையாக வளர்ச்சி அடையவில்லை, அதுதான் விஷயம். அதனால்தான் அவர் தன்னோடு இருப்பதை அவர்கள் அறியவில்லை. நாம் இயேசு என்ற இடத்திலே ஒரு ரட்சிப்பை அடைந்து கொள்கிறோம். கிறிஸ்து என்ற இடத்தில் தான் அந்த ரட்சிப்பு நித்திய ஜீவன் என்ற வளர்ச்சிக்கு நமக்கு வருகிறது. இயேசு என்ற இடத்திலே நமக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்து என்ற இடத்தில் தான் நமக்கு ஒரு உபதேசம் கையளிக்கப்படுகிறது. இயேசு என்ற இடத்திலே நமக்கு ஒரு ஜீவன் கையளிக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து என்ற இடத்துக்கு வர வேண்டும்.
இயேசு என்ற அந்த சுவிசேஷத்தை நாம் அறிந்து உணர்வடைந்து நாம் நீதியை அடைந்து கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்து என்ற இடத்திலே நாம் பரிசுத்தமாகுதல் என்ற இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறோம். இயேசு என்ற இடத்திலே அங்கே அவர் நமக்காக சிலுவையை சுமந்திருக்கிறார். கிறிஸ்து என்ற இடத்திலே அவர் அங்கே ராஜரீகத்தை சுமந்திருக்கிறார், ஆளுகை கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து இயேசு என்ற இடத்திலே நாம் அவருடைய சுதந்திரவாளிகள் பிள்ளைகள் என்ற இடத்துக்கு வருகிறோம். கிறிஸ்து என்ற இடத்திலே நாம் அவருடைய சகோதரர் என்ற இடத்துக்கு வருகிறோம், மனவாட்டி என்ற இடத்துக்கு வருகிறோம். இப்படி நாம் இயேசுவை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கொண்ட இயேசுவை அவர் கர்த்தரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை மேசியா என்று அறிந்து கொள்ளாத குறைபாடு தான் இஸ்ரவேலர்களுக்கு இருந்த குறைபாடு. அப்போ இந்த அறிவை நாம் அடைந்தால்தான் தேவன் நம்மோட இருக்கிறார், இம்மானுவேலர், நம் மணவாளன் என்ற அறிவுக்கு நாம் வர முடியும். இதுதான் விஷயம். இயேசு என்ற இடத்திலே பரிசுத்த ஆவி இருக்கிறது, ஆனால் கிறிஸ்து என்ற இடத்திலே சத்திய ஆவியானவராக அவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்துள்ளோம். இத்தனை அனுபவங்களை நாம் அடைந்துதான் இயேசு கிறிஸ்து என்ற இடத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு அடுத்து எங்கு பார்த்தாலும் இயேசு என்று தனிப்பட்ட முறையிலே எழுதப்பட்டிருக்காது. இயேசு கிறிஸ்து என்றோ கிறிஸ்து இயேசு என்றோ தான் எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் அவரை அந்த அனுபவத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் அவன் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம் அவன் தேவனுடைய அவருடைய சாயல், ரூபம், ஆளுகை என்பதையெல்லாம் தாண்டி அவரை அறிகிற அறிவின் மேன்மையை அவன் அடைந்து கொள்ள வேண்டும். அவர் தன்னை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி அந்த உடன்படிக்கையை இவனுக்குள் பரிபூரணப்படுத்த வேண்டும். ஒருவனை அவர் சிருஷ்டித்திருக்கிறார், அவன் ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் தேவனுக்கு இருக்கிறது. இந்த நோக்கத்தை அறிந்து அந்த உடன்படிக்கையோடு அவன் சேர்ந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவனை அல்லவா சிருஷ்டித்தார், ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை சிருஷ்டித்தார்? அவன் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக தானே ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமாக அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது சத்திய ஆவி என்ற இடத்திலே சத்தியரை தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவன் வளர வேண்டும் என்பதாக அதுதான் விஷயம். ஆனால் அதற்கு முன்பாகவே அவங்க அந்த உடன்படிக்கையின் சட்டத்திட்டங்களை அவர்கள் உடைத்து தோட்டத்தை இழந்து போகிறார்கள் என்பதாக இருக்கிறது. தோட்டத்துக்கு வெளியிலேயும் அவர் இந்த உடன்படிக்கையை கண்டினியூ பண்றதுக்கு தான் அங்க 3:15 கொடுக்கிறார். அதே 3:15 அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கிறிஸ்து பிறப்பார் என்றும் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்றும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர் ஒரு குமாரனை பெற்ற போது நான் கர்த்தரை பெற்றேன் என்ற இடத்துல கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவள் அங்கே மேசியாவை பெற்றெடுக்கக்கூடிய நம்பிக்கை அவளுக்கு இருந்ததுனால்தான் அந்த ஒரு களிப்பு, சந்தோஷம் அங்கே அந்த தாய்க்குள் காணப்பட்டது. ஆனால் அவனும் வஞ்சிக்கப்பட்டு போகிறான், அந்த கொலைபாதகத்துக்குள்ளே போகிறான். அங்கும் நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அங்கும் தேவன் ஒரு நல்மனசாட்சியை கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் அது காயினுக்குள்ளே அது கிரியை செய்யவில்லை. ஒப்புரவாகுதல் உபதேசமோ ஒப்புரவாகுதல் ஊழியமோ அங்கே காயினுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியவில்லை. ஒப்புரவாகுதலுக்கு அவன் வரல. ஆனால் சகோதரனுக்கு விரோதமாக கிரியை செய்து தேவனோடு ஒப்புரவாக இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இது எப்படி இருக்கு பாருங்க. ஆபேலை கொண்டு போடலாம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மீட்டுக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை. இது எத்தனை மூடத்தனமான ஒரு நம்பிக்கை. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? அவன் ஆசை உன்னை பற்றி இருந்திருக்குமே, நீ அவனை ஆண்டு கொள்ளலாமே என்ற ஆளுகை அங்கே மூத்தவனுக்கு வைத்திருந்தார் தேவன். அதான் சேஷபுத்திரவாக மூத்தவன் அவனை ஆண்டு வழிநடத்தக்கூடிய ஒரு காரியம் தேவனால் நியமிக்கப்பட்டது. சபை என்பது நம்ம எல்லாரும் சரிசமம். சகோதரர்கள் இருந்து ஒருவனை தான் அவர் ஏற்படுத்துகிறார் மூத்தவனாக, ஊழியராக நமக்குள்ள இருந்துதான் ஒருவரை ஏற்படுத்துகிறார். மந்தையை கண்காணிக்கக்கூடிய இடத்துல நம்ம எல்லோரும் சமம்தான். இங்க விசேஷம் என்ன என்றால் அதுக்குரிய உத்தியோகமும் அபிஷேகமும் அறிவும் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் அதுல விஷயம். அப்ப மூத்தவன் இளையவனுக்கு நன்மை செய்து அவனை ஆண்டு கொண்டு வழிநடத்தக்கூடிய இடத்திலே அவனுக்கு அறிவு இல்லை. அவன் அறிவு குறைவுபட்டு அவன் வஞ்சிக்கப்பட்டு இவனை கொன்று சேஷபுத்திர பாகத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணம் வருது. நாம் தேவ ஜனங்களோடு ஒப்புரவு இல்லை, தேவ ஜனங்களோடு நமக்கு சமாதானம் இல்லை, தேவ ஜனங்களோடு நமக்கு உறவு இல்லை,
தேவ ஜனங்களை நாம் சகிக்கக்கூடிய இடத்திலோ அன்பு கூறக்கூடிய இடத்திலோ இருக்க மாட்டோம். ஆனால் நாம் தேவனோடு ஒரு நன்மனசாட்சியாக இருக்கிறோம் என்பது காயின் தன்னை வஞ்சித்தது போல நாமும் நம்மை வஞ்சித்துக் கொள்ளுகிறோம் இல்லையா? எத்தனையோ கிறிஸ்தவம் பிரிந்திருக்கிறது, ஒருவரோடு ஒருவர் பேசக்கூடாத இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் எல்லோரும் ஒன்றாக பரலோகத்திலே வந்து தேவனோடு இருப்போம் என்ற நம்பிக்கை. நாம் பரலோகத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் தேவனோடு ஆளுகை செய்யக்கூடிய கிறிஸ்தவத்தை பேசுகிறோம். The dominion of God. தேவனுடைய ஆளுகை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் தேவனோடு ஒரே சிங்காசனத்திலே ஆளுகை செய்ய போகிறோம். ஒரே சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் திரும்பிட்டு இருந்தா எப்படி? இப்படி ஒரு வஞ்சனை இங்கே கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு இருக்கிறது. அதனாலதான் அவர் எச்சரிப்பு சொல்றாரு, ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்க. சகோதரனை வஞ்சித்து சகோதரனுக்கு விரோதமாக பேசி சகோதரனுக்கு விரோதமாக கிரியை செய்து அந்த சகோதரனுடைய மூத்த சகோதரனாகிய கிறிஸ்துவோடு நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய வஞ்சனை என்று நீங்களே பாருங்க. ஆனால் சமாதானத்தின் கர்த்தர் அதை ஒரு வெளிச்சத்துக்கும் ஒரு நியாயத்திற்கும் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை. இப்ப காயின் அவனை கொன்று சேஷபுத்திரத்த பாகத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தானே, எடுத்துக்கொள்ள முடிந்ததா? முடியாது. அதான் விஷயம். நீங்கள் அந்த உடன்படிக்கையின் உறவிலும் அந்த உடன்படிக்கையின் சட்டத்திட்டத்திலும் இருந்தால்தான் அந்த உடன்படிக்கைக்குரியதை நீங்கள் அடைய முடியும். ஒரு தலைமையை தேவன் ஏற்படுத்துகிறார் என்றால் அந்த தலைமையோடு கட்டுப்பட்டு அந்த உடன்படிக்கையின் உறவோடு நீங்கள் இருந்தால்தான் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்போஸ்தல உபதேசம் என்பது முற்பிதாக்களோடு இருக்கக்கூடிய உறவின் மேன்மை. இந்த முற்பிதாக்களோடு உடன்படிக்கையை தேவன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த முற்பிதாக்களோடு இருக்கக்கூடிய உடன்படிக்கையிலே நாம் உறுதியாக இருந்தால்தான் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அப்போஸ்தல உபதேசத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு உடன்படிக்கையை உடைத்தவர்கள் இன்றைக்கு உளறி கொண்டிருக்கிறார்கள். உளறல் தான். ஒரு 10 நிமிஷம் நான் கேட்ட ஒரு இடத்துல உளறல் தான். அவன் பிதற்றுகிறான். பைத்தியக்காரன் போல் பிதற்றக்கூடிய அபிஷேகம் அவனுக்கு கிடைச்சிருக்கு புதுசா. அந்த 20 நிமிஷத்தை நீங்க கேட்டீங்கன்னா என்னென்னமோ சொல்றாங்க. அப்படி அல்ல. தேவனுடைய வசனம் அது வகையறுக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு உடன்படிக்கையினாலே பிதாக்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்களோடு ஐக்கியமாக இருங்கள், எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று அப்போஸ்தலர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்போஸ்தலருடைய உடன்படிக்கையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலரோடு நீங்கள் நன்னடத்தையிலும் நல்லுடன்படிக்கையிலும் நல்மனசாட்சியிலும் இருக்கணும் இல்லையா? தேவனோடு நான் நல்லா இருப்பேன் ஆனா ஆவேலை கொண்டு விடுவேன் என்பது வஞ்சகம். அதில் இவன் விழுந்து விட்டான். இந்த உடன்படிக்கை உடைந்து போயிடுச்சு. இதுக்கு அடுத்தபடியாக அங்கே காயினுடைய சந்ததி வேற, இந்த ஆவேலுக்கு பதிலாக அவர் சேத்தை கொண்டு வருகிறார். சேத்தோடு அந்த உடன்படிக்கை தொடர்கிறது. ஆனால் அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய இடத்துல தேவன் நோவாவை கண்டெடுக்கிறார். நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டது. நாம் எதற்கோ கிருபை கிருபை என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையில் கிருபை எதற்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மோசே தான் சரியா கேட்கிறார். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் நான் உம்முடைய சாயலை பார்க்கணும், உம்மை நான் பார்க்கணும் அப்படிங்கிறத. நீ என்னை நேரடியா பார்க்க முடியாது, நீ அந்த கண்மலையின் வெடிப்பில் இரு, நான் உன்னை கடந்து போகும்போது பார்ப்பேன். அவரை அறிவதும் தான் அந்த கிருபைக்கான முக்கியத்துவம். கிருபை எதற்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா தேவனை அறிவதற்கு தான் அந்த கிருபை. இந்த கிருபை விலையேற பெற்றது. இந்த கிருபை ஒப்பில்லாதது. ஏனென்றால் ஒப்பில்லாத உயர்ந்த தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். ஒப்பில்லாத உயர்ந்த சர்வ வல்லமையுள்ள இறைவனை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதற்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வவல்லமுள்ள இறைவன் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய கிருபையை அவனுக்கு அளித்திருக்கிறார். இதுதான் இந்த மனித குலத்துடைய முழு விஷயம். என்ன அந்த மனிதனிலே அவர் தேடுகிறார். இந்த உடன்படிக்கை அங்க முறிக்கப்பட்ட பின்பு நோவாவிலே இது தொடரும்படியாக நோவாவை அவர் தேர்ந்தெடுத்து, நீயும் உன் குமாரனும் என் உடன்படிக்கையை நீங்க கை கொண்டு நீங்க அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொன்ன இடத்துல 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் அங்க 7, 8, 9 வரைக்கும் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். நோவாவோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தப்படுகிறது.
அங்கே உடன்படிக்கையை தேவன் உறுதிப்படுத்தக்கூடிய இடத்திலே அங்கே ஒரு பலியும் இடப்படுகிறது. அங்க ஒரு வானவில்லையும் அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார், அடையாளம் கொடுக்கிறாரு, பலி இருக்குது, அங்க உடன்படிக்கை இருக்கிறது. என்ற இடத்துல நோவாவின் உடன்படிக்கை, நோவாவுக்கு சட்டதிட்டங்கள் கொடுத்திருந்தால் அது முழுவதும் இங்கே எழுதப்படவில்லை. நோவாவுக்கு சட்டதிட்டங்களை நோவா பெற்றுக்கொண்டதினால்தான் நோவா சுத்தமான மிருகம் சுத்தமில்லாத மிருகம் என்று பிரித்தெடுக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இது நோவாய் கவர்னன்ட், நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் அந்த எழுத்தின்படி அவர் அங்க கொடுக்கவில்லை, அங்க சொல்லி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் எழுதப்பட்டும் இருக்கிறது. நோவாவின் உடன்படிக்கை உறுதிப்பட்டாலும் கூட நோவாவின் சந்ததியிலே ஒரு அப்பழுக்கற்ற சாபமில்லாத ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். முழு உலகத்தையும் ஒரு அழிவுக்கு கொண்டு வரக்கூடிய இடத்திலே ஒரு 8 பேரை தேவன் கொண்டு வருகிறார். அவருடைய தம்முடைய வல்லமையின் பக்கத்தை காண்பிப்பதற்கு முன்பாக அவருடைய தெய்வீகத்தை முதலாவது காண்பிக்கிறார். அவருடைய வல்லமை என்பது முழு உலகத்தை அழிக்கக்கூடிய இடத்திலே அவருடைய வல்லமையின் பக்கம் வெளிப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார், அவர் நீடிய பொறுமையாக தெய்வீகத்தை காண்பித்தார். அவர் நீடிய பொறுமையாக இருந்த காலத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் 8 பேர். முதலாவது நீடிய பொறுமையாக இருந்து தெய்வீக தன்மையை காண்பித்து அந்த தெய்வீக தன்மைக்கு மனிதன் அங்க சரியான ஒரு மறு உத்தரவு கொடுக்காத இடத்துல, ரெஸ்பாண்ட் பண்ணாத இடத்துல தான் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். என்ற இடத்துல அங்க நோவாவை தெரிந்து கொண்டு ஒரு நோவாவை கொண்டு முழு உலகத்தையும் அவர் நியாயம் தீர்த்து அந்த நியாய தீர்ப்புக்கு பின்பாக ஒரு சாபமில்லாத ஒரு உறவை கொண்டு வரக்கூடிய இடத்திலே, ஒரு சந்ததியை கொண்டு வரக்கூடிய இடத்திலே கிரியை செய்தாலும் கூட அங்கே காம் சபிக்கப்பட்டவனாக போகிறான். காமுடைய சாபம் என்ன அப்படின்னா, அவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தது பிரச்சனை இல்லை. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதன் என்ற இடத்துல அவருடைய தகப்பன் தான் அங்க தேவனுடைய ஆசாரியர். அன்றைக்கு குடும்ப தலைவன் தான் தேவனுடைய ஆசாரியர் என்ற இடத்துல இருக்கிறான், ஊழியன். அவன் எழுத்தின்படி தகப்பன் மாத்திரமல்ல, அவன் ஒரு ஆவிக்குரிய தகப்பனும் கூட. நோவா ஒரு எழுத்தின்படி தகப்பன் மாத்திரமல்ல, அவன் ஆவிக்குரிய தகப்பன், ஆசாரியன் என்ற இடத்துல இருக்கிறான். ஆவிக்குரிய தகப்பன் என்ற இடத்துல அவனுடைய கூடாரத்துக்குள் போனவன் நிர்வாணத்தை பார்க்கிறான். பார்த்த இடத்துல அதை வெளியே தூற்றுகிறான். அதான் பிரச்சனை. அவனுக்கு ஒரு சான்ஸ் கூட கடவுள் கொடுக்கல. தேவன் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட திருந்துவதற்கு கொடுக்கவில்லை. ஏனென்றால் இது துணிகரம். ஏற்படுத்தப்பட்ட மனிதனோடு நாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தால் நாம் அவர்களுடைய நிர்வாணத்தை கண்டு தூற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது. Be with the set man and don't give him problem, then you will prosper. நீங்கள் ஏற்படுத்தப்பட்ட புருஷனோடு இணக்கமாக ஐக்கியத்தில் இருங்கள். ஆனால் அவனுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இல்ல, நான் நோவா பேலை கட்டின நோவாவை நான் எதுவும் சொல்லவில்லை, திராட்சரசம் இறந்தின நோவாவை தான் பேசினேன்னா ஒரே நோவா தான் கடவுளுக்கு இல்லையா? அவன் பட்டயத்தை பிடித்திருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறான். அவன் யாருக்கு உத்தரவாதி என்றால் நேரடியாக தேவனுக்கு உத்தரவாதி. Your set man is not right, don't complain to others. அடுத்தவர்கள் இடத்துக்கு போய் அதை பேசாதீர்கள். நீங்கள் ஆசாரியனுடைய கூடாரத்துக்குள் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் நல்லது, அவனோட ஐக்கியமாக இருங்கள், நல்லது. ஆனால் அவன் குறைபாடுகளை தூற்றக்கூடிய இடத்தில் இருக்காதீர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டு போவீர்கள். மோசேயை தூற்றக்கூடிய இடத்தில் பேசினதினால்தான் ஆரோனும் மீரியாமும் அங்கே பிரச்சனைக்குள்ளானார்கள். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக தேவன் ஏற்படுத்தின தலைமைத்துவ மனிதனை பப்ளிக்கா எதிர்த்தவன் கோராகும் அவன் கூட்டத்தாரும் உடனடியாக பூமி பிளந்து உள்ளே போனார்கள். நியாயத்திற்கு கடவுள் உண்ட மட்டும்தான் பேசுவாரா, நீங்க மட்டும்தானா அப்படின்னு கேட்டதுதான் கோராகின் பிரச்சனை. He want to be co-equivalent to the set man in public. சபைக்கு முன்பாக தன்னை சரிசமம் என்று ஏற்படுத்தப்பட்ட மனிதனோடு காண்பித்துக் கொள்ள துணிகரம் கொண்டதினால்தான் தேவன் ஏற்படுத்துற தலைமைக்கு கீழ்பட்டிருக்கணும். அவ்வளவுதான். அவன் நல்லவன் கிட்டவன் என்பதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதனாலதான் 2000 முழம் தூரம் வச்சாரு.
அவன் நல்லவனோ கெட்டவனோ கருப்போ சிகப்போ உயரமோ குள்ளமோ உனக்கு அவசியம் இல்லை. அவன் ஊழியத்தை செய்யட்டும், நீ உன் காரியத்தை பார் என்பதுதான் இல்லையா? அப்படி பார்த்தா ஏலி தகுதியானவரா? அன்னாளின் கண்ணீர் சாமுவேலை கொண்டு வந்ததா, அல்லது ஏலியின் வார்த்தைகள் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததா? நம்ம நிதானிக்கணும். அன்னாளின் கண்ணீர் என்பது ரிலிஜியஸ். அவ அந்த மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு அந்த கூடாரத்துக்குள் போய் கண்ணீர் வெடித்து தேவனுடைய இரக்கத்தை பெறும்படியாக விரும்புகிறார். ஒரு அணு கூட கடவுள் அங்கே அசைந்ததாக எழுதப்படவில்லை. ஆனால் ஏலியின் ஆசீர்வாதம் அவளுக்கு வந்தவுடனே ஒரு மிகப்பெரிய தெய்வீக சமாதானம் அவருடைய இருதயத்தை ஆட்கொண்டது. அதற்கு பின்பாக அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்றால் என்ன? பிள்ளையை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை ஆசாரியனுடைய வாயிலிருந்து தான் வந்திருக்கிறது. அந்த வார்த்தையை அவள் சரியாக விசுவாசித்தால் அடைந்து கொண்டார். தேவன் மனிதனுக்கு ஒப்பாவது போல பேசுறேன்னு நினைக்க கூடாது. இன்னொன்னு, இது எங்களுக்காக பேசுறோம்னு நீங்க நினைக்க கூடாது. இது நம்ம எல்லோருக்காக பேசுகிறோம். தேவன் ஏற்படுத்தப்பட்ட மனிதனுடைய வாயின் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். இன்னைக்கு நான் பேசுவேன் வந்தீங்களா, கடவுளுடைய வார்த்தை வெளிப்படும் என்று வந்தீர்களா என்று நீங்கள் தான் நிதானித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கண்ணீர் கடவுளை அணுகூட அசைக்கவில்லை. ஆனால் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரி சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அது அவர் ஏற்படுத்தின அதிகாரம். அது அவர் நிறைவேற்றவில்லை என்றால் அவருக்கு தான் அது இலக்கு. அவர் வார்த்தை மாறாதவராக இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது. அவருடைய வார்த்தையினால் தான் முழு உலகத்தையும் தாங்குகிறார். அவருடைய வார்த்தையினால் தான் முழு உலகத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை அவர் கனம் பண்ணுகிறார். அவர் ஏற்படுத்தின புருஷனுடைய வார்த்தைகளையும் அவர் கனம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் தெரிவிக்கிறோம். இதான் முக்கியம். உடன்படிக்கை யார் மூலமாக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆதாமுக்கு மாத்திரம்தான் நேரடியான உடன்படிக்கை. நோவாவோடு பல உடன்படிக்கை நோவாவுக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும். ஆனா மீதி 7 பேருக்கும் நோவா தான் அந்த உடன்படிக்கையை சொல்றாரு. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது நேரடியாக தேவனும் ஆபிரகாமும். ஆனால் ஆபிரகாமுக்கு சந்ததிக்கு யார் உடன்படிக்கையை கொண்டு வருகிறார்? ஆபிரகாம் தான் கொண்டு வருகிறார். அப்போ அதுதான் தேவன் ஏற்படுத்தின புருஷனாலே உடன்படிக்கை உறுதியாக்கப்படுகிறது. இந்த நோவாவின் உடன்படிக்கைக்கு பின்பாக இந்த காம் அந்த உடன்படிக்கைக்குள்ள வர முடியல. 3 பேர்ல ஒருவன் சபிக்கப்பட்டு போகிறான். காரணம், ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய அதிகாரியின் குறைபாடுகளை பப்ளிசிட்டி பண்ணதுதான். அதை பகிரங்கமாக பேச துணிந்தான். ஒரு மனிதனை நாம் துணிகரமாக பேசுகிறோம் என்றால் அந்த மனிதனை நாம் கனம் பண்ணவில்லை என்று அர்த்தம். அந்த மனிதனுடைய ஸ்தானத்தை நாம் மதிக்கவில்லை என்று அர்த்தம். அந்த ஏற்படுத்தப்பட்ட மனிதனை நீங்கள் கனம் பண்ணவில்லை என்றால் அவரை ஏற்படுத்தினவரை நீங்கள் கனம் பண்ணவில்லை. உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் மீறி நடந்தால் நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறீர்கள், நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவனை நீங்கள் அவமதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. அப்போ உடன்படிக்கை தேவனால் கொடுக்கப்படுகிறது. உடன்படிக்கையை காக்கக்கூடிய மனிதர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நிர்ணயிக்கப்படுகிறார்கள் என்பது அவங்க உத்தியோகத்துக்கு ஒரு மரியாதை. அவர்களை தேவனுக்கு நிகராக கொண்டு வரவில்லை. தேவன் ஏற்படுத்தின புருஷனுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது என்ற இடத்தில் தான் இந்த உடன்படிக்கை. அதுக்கு பின்பாக தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், கொண்டு வந்து அவனோடு உடன்படிக்கைகள் பண்ணுகிறார். 15ஆம் அதிகாரத்திலே உடன்படிக்கை பண்ணுகிறார். 17 அந்த உடன்படிக்கையை எழுத்தின்படி விருத்த சேதனமாக கொண்டு வருகிறார். 15 அவருக்கு உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் சந்ததிகள் அங்க போவாங்க, குறைபாடு எல்லாம் பேசி முடிக்கிறார். நான் சர்வவல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு அப்படின்னு 17 சொன்னதுக்கு பின்புதான் 17 அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக எழுத்தின்படி விருத்த சேதனத்தை அங்கே கொண்டு வருகிறார். விருத்த சேதனத்தை கொண்டு வருகிறார். அங்கே ஈசாக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார், இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார், ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார். அவருடைய வீட்டில் இருக்கிற அனைத்து புருஷர்களும் விருத்த சேதனத்துக்கு வருகிறார்கள். விருத்த சேதனத்துக்கு உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். எழுத்தின்படி இப்ப கொண்டு வருகிறார்.
ஆனால் நம்முடைய உடன்படிக்கை என்பது எழுத்தின்படியான உடன்படிக்கை அல்ல. நம்முடைய விருத்த சேதனம் இருதயத்திலே நமக்கு விருத்த சேதனம் என்று கொண்டு வருகிறார் கலாத்திய நிருபக்காரர். அந்த விருத்த சேதனம் எப்படி வருகிறது என்று கொண்டு வருகிறார். ஆனால் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை என்பது அது நித்தியமாக தொடரக்கூடிய உடன்படிக்கையாக இருக்கிறது ஆவிக்குரிய ரீதியிலே. இந்த விருத்த சேதனம் என்பது அதுக்கு அடையாளமாக எழுத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த ஆபிரகாமின் உடன்படிக்கையை தான் ஈசாக்குக்கு உறுதிப்படுத்துகிறார். அங்கே யாக்கோபின் குடும்பத்திலே உறுதிப்படுத்துகிறார். அவர்கள் அதை கை கொண்டு வருகிறார்கள், அதை தொடர்ச்சியாக கை கொண்டு வருகிறார். இது தேவனும் மனிதனும் செய்யக்கூடிய உடன்படிக்கை. இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உடன்படிக்கை என்பது தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை. தாவீதோடு தேவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். உன் வீட்டை கட்டுவேன், உன் சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையை கொண்டு வந்து சூரியன் சந்திரன் இருக்கும் வரைக்கும் உன் சிங்காசனம் என்றென்றைக்கு உறுதியா இருக்கும்னு சொல்லி அங்க அவனுக்கு உடன்படிக்கை கொடுக்கிறார். இதெல்லாம் தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை. தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கையோட நோக்கம் என்ன அப்படின்னா, தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை நோக்கம் தெய்வீக திட்டத்தை மனிதன் நிறைவேற்ற வேண்டும். என்ன தெய்வீக திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவர் ஆதாமோடு இந்த உடன்படிக்கை உடைந்தது. அதுக்கு பின்பாக நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், அதுவும் பரிபூர்ணமாக வரவில்லை. அங்க ஆபிரகாமோடு உடன்படிக்கை, அது எழுத்தின்படி விருத்த சேதனத்தின் அடையாளத்தோடு நிறைவேற்றப்படுகிறது. அதுக்கு பின்பாக தாவீதோடு ஒரு உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்துகிறார். தாவீதின் உடன்படிக்கைக்கு பின்பாக தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த எல்லா உடன்படிக்கைகளையும் அவர் நிறைவேற்றக்கூடிய நித்தியமான உடன்படிக்கைக்கு அவர் மத்தியஸ்தராகவும் காரணராகவும் பிணையாளியாகவும் அவர் வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த உடன்படிக்கைகள் ஏன் ஏற்படுத்தப்படுகிறது என்றால், தேவனுடைய திட்டத்தை மனிதன் அறிந்து கொள்ளும்படியாக தான் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. உடன்படிக்கை என்பது 2 பேரோ 3 பேரோ செய்யக்கூடிய இடத்தில் தான் அது உடன்படிக்கை இருக்கிறது. ஒரு கூட்டாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரே நோக்கத்தை நோக்கி செய்யக்கூடிய இடத்துல யாரும் வயலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துல தான் இந்த உடன்படிக்கை உறுதியாக்கப்படுகிறது. இந்த உடன்படிக்கையிலே பெரியவர்கள் தான் மத்தியஸ்தராக நின்று செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை ஆகட்டும், அது தாவீதோடு செய்த உடன்படிக்கை ஆகட்டும், அது நோவாவோடு செய்த உடன்படிக்கை ஆகட்டும், மனித குலத்தோடு தேவன் செய்த உடன்படிக்கைக்கு தேவனே மத்தியஸ்தராகவும் அவர் பெரியவராக இருந்து ஆணையும் அவர் பேரிலேயே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்க 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் பலியிடக்கூடிய இடத்துல அவனுக்கு அயர்ந்த நித்திரை, இருள், அந்தகாரம் எல்லாம் அவனை சூழ்ந்தது என்றால் தேவன் அதை அனுபவித்தார். ஏனென்றால் இவன் நின்று இருந்தால் இவன் தான் அங்க பதில் சொல்லணும். வயலேட் பண்ண இடத்துல 16லயே வயலேட் பண்ணிடுறாரு. 16ஆம் அதிகாரத்திலே உடன்படிக்கையை அவர் மீறுகிறார். அப்ப உடன்படிக்கையை மீறுகிறவன் கொல்லப்பட வேண்டும் என்ற இடத்துல ஆபிரகாமுக்கு இந்த கனநித்திரை, அந்த இருள் எல்லாம் சூழ்ந்த இடத்துல அந்த உடன்படிக்கையின் 2 பக்கத்திலும் தேவன் இருக்கிறார் என்ற இடத்தில் தான் கிறிஸ்து கையெழுக்கப்படுகிறார் என்ற உறுதி அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த உடன்படிக்கையின் நிறைவேறுதல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈசாக்கு என்ற இடத்துல இந்த உடன்படிக்கை நிறைவேறுதல். ஈசாக்கிலே அது உறுதியாக்கப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடத்துல ஈசாக்கு பிறந்த பின்னதான் அந்த உடன்படிக்கை நிறைவேறுதல் உண்டாகிறது. அதுல இருந்துதான் யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் அப்படியே தொடர்ச்சியாக இதன் நிறைவேறுதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக தேவன் இருக்கிறார். இந்த உடன்படிக்கை வயலேட் ஆகும்போது ஒரு ஆள் கொல்லப்பட வேண்டும் என்ற இடத்திலே மனிதனுக்கு பதிலாக தேவன் தம்மை அவர் வெளிப்படுத்தி தன்னை பலியாக கொடுத்தார். முதலாவது மனிதனோடு அவர் ஏற்படுத்தப்பட்ட அந்த இடத்திலே அவனை தம்முடைய ரூபம், தம்முடைய சாயல், தம்முடைய மகிமை என்ற இடத்துல அவன் உண்டாக்கினார். அவன் தேவனுடைய ரூபத்தையும் தேவனுடைய சாயலையும் இழந்து தேவ மகிமையற்றவனாக போகிறான். அதுக்கு பின்பாக அந்த மகிமையை அவரால் கொண்டு வர முடியவில்லை என்ற இடத்துல ஆபிரகாம் இடத்துல தான் அவர் அந்த மகிமையை திரும்ப கொண்டு வருகிறார். அவன் மகிமையின் தேவனை தரிசித்தவனாக என்ற இடத்துல அந்த மகிமை திரும்ப கொடுக்கப்படுவதற்கான உறுதி அங்கே அளிக்கப்படுகிறது. இப்போ தேவன்
இந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருந்து இந்த உடன்படிக்கையின் மற்றொரு ஆளாகிய மனிதனிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார், என்ன நோக்கத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது தேவனோடு இருக்கக்கூடிய உடன்படிக்கையில தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, ஆதாம் இழந்த தேவ சாயல், தேவ ரூபத்தை அவர் மீட்டுக் கொடுக்கும்படியாக தான் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தப்படுகிறது. ஆதாம் இழந்த தெய்வீக சுபாவம், தெய்வீக சாயல், தெய்வீக ரூபத்தை அவன் அடைந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல், இதை மனிதன் இழந்திருக்கிறான். இந்த தேவ ரூபம், தேவனுடைய சாயல் என்பதை அவன் அடைந்து தேவனுடைய மகிமைக்கு அவன் பாத்திரனாக அவன் மாற வேண்டும். அப்பதான் அவனுக்கு அழியாமை, நித்திய ஜீவன், ஆளுகை எல்லாம் திரும்ப கிடைக்கும். 7 விதமான ஆசீர்வாதத்தை இழந்துட்டாரே ஆதாமு. இப்போ விழுந்து போன ஆதாமுக்கு ஒரு சாயல், விழுந்து போன ஆதாமுக்கு ஒரு ரூபம் இருக்கு. அது தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் கிடையாது. அது முதலாவது தெரிந்து கொள்ளும். எல்லா மனிதரும் தேவ ரூப தேவ சாயல் இருக்காங்களா அப்படின்னா அப்படி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் பொதுவாக எதுவும் சொல்றதில்லை, இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுகிறேன். நானும் ஒரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு இடத்துல அங்கே பயணித்து போகக்கூடிய இடத்துல இன்னொரு மனிதன் ஒரு இருசக்கர வாகனத்துல வந்து சைக்கிள்ல போகக்கூடிய ஒருவரை இடித்து தள்ளிட்டு போயிட்டார். அவரை நான் மடக்கி, ஏங்க இந்த வயதானவரை இடிச்சிங்களே, நின்று தூக்கி விடக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல அவர் விரோதமாக பேசும் பொழுது நான் அவரை எருமை மாடு போல நடந்துக்கிறியே அப்படின்னு கேட்ட உடனே என் கூட இருந்த ஒரு தேவ மனிதன், அவருக்கு பெரிய ஆளு, அவர் சொல்றாரு, தேவ சாயல்ல இருக்கவன நீங்க எருமை மாடுன்னு சொல்லலாமா? அவன் தேவ சாயல்ல இருக்கான். தேவனுடைய சாயல் என்னன்னு அவருக்கு தெரியல. அதான் விஷயம். பிரச்சனை அவன் இல்ல, பிரச்சனை இந்த தேவனுடைய பிள்ளை. இது இவருக்கு தேவ சாயல் எதுன்னு அடையாளம் தெரியல. தேவ சாயல், தேவ ரூபம் என்பது தெய்வீக தன்மைகளும் நற்கிரியைகளுமாக இருக்கிறது. அவன் ஒரு வயசானவரை இடிச்சு தள்ளிட்டு குடித்திருக்கிறான், மது அருந்திருக்கிறான், இருசக்கர வாகனத்துல வந்திருக்கிறான், வயதான ஒருவரை இடித்து கீழே தள்ளி இருக்கிறான். அவனை எரும மாடுன்னு சொன்னதுல இவருக்கு கஷ்டமாயிடுச்சு. நீங்க அவரை எரும மாடு, தலைமைக்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். அவர் ஊழியக்காரரா எரும மாடுன்னு திட்டுறாரு. யாரை திட்டினாரு? அந்த எரும மாட்டுக்கு தான் நியாயமா கோபம் வந்திருக்கணும் இல்லையா? அது எங்கேயும் மது அருந்தல, யாரையும் முட்டல. எரும மாடு தான் கோவப்பட்டிருக்கணும், இவனோட என்ன போய் கம்பேர் பண்றீங்க. ஆனா இவர் கோவப்பட்டார். இவர் கோவப்பட்டு இப்படி பண்ணலாமா? அப்ப நாம் தேவனுடைய ஜனங்கள் எது தெய்வீக ரூபம் சாயலுங்கிறத தெரிஞ்சு, தேவனுடைய ரூபத்தை நாம் எப்படி அடைந்து கொள்ள வேண்டும்னா, வசனத்தினாலே உள்ளே ஒரு ரூபம் உண்டாக்கப்பட வேண்டும். ஆவியினாலே நற்கிரியைகளினாலே அவருடைய சாயலை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதுக்குதான் இந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது. தேவன் செய்ய நினைத்ததை மனிதன் செய்து முடிக்க வேண்டும். அதற்காக அவனுக்கு ஒரு தெய்வீக சுபாவமும் ஒரு தெய்வீக நற்கிரியை செய்யக்கூடிய தன்மையும் கொடுக்கப்பட்டது. அதுதான் தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல். தேவனுடைய ரூபம் உள்ளான மனிதனிலே காணப்பட வேண்டும். தேவனுடைய சாயல் புறம்பான மனிதனிலே வெளிப்பட வேண்டும். இப்போ ஆதாம் இந்த உடன்படிக்கை உடைத்த உடனே தேவனுடைய ரூபம் சாயலை இழந்து விட்டான். இப்போ விழுந்து போன மனிதனுடைய ரூபமும் விழுந்து போன மனிதனுடைய சாயலும் தான் இருக்கிறது. இப்ப இந்த விழுந்து போன ஆதாமுடைய ரூபமும் விழுந்து போன ஆதாமுடைய சாயலும் விழுந்து போகாத ஆதாம் அடைந்திருந்தானே, அந்த ரூபம் சாயலான தெய்வீக ரூபம் தெய்வீக சாயலுக்கு திரும்ப வேண்டும் என்றால் இந்த ரூபத்தை உடையவன் அந்த ரூபத்துக்கு வரணும்னா நடுவில் இருக்கிற பேரியர்ஸ் அவன் தாண்டணும். நடுவில் இருக்கிற தடை கற்களை அவன் தாண்டி இதை அடைய வேண்டும். இதை மனிதன் செய்ய முடியவில்லை. அதை விட அவன் மோசமாக போய்விடக் கூடாது என்பதற்காக தான் சட்டதிட்டங்கள், பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. இதான் விஷயம். இந்த சட்டதிட்டங்கள் நோவாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா காக்கப்பட்டார்களா? காம் போயிட்டான், காம் ஆகாதவனாக போய்விட்டான். இப்ப அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுடைய சந்ததிகள் ஈசாக்கு, யாக்கோபு என்ற இடத்துல யாக்கோபின் குமாரனும் மிருகத்தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலும் அவனுடைய வாசனையை கெடுக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள். அவருடைய சந்ததிகள்
அங்க எகிப்துக்கு போய் அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வந்த இடத்துல அவருடைய ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டு அவரோட உடன்படிக்கை செய்து அங்க செங்கடலை கடந்து வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்து கொண்டு வந்து சீனாய் மலையில அவர்களுக்கு முதலாவது கொடுத்தது பிரமாணங்கள் தான் கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல மோசே போய் அதை கொண்டு வந்தாலும் இவர்களும் அதன்படி நடக்கக்கூடிய இடத்திலோ நிறைவேற்றக்கூடிய இடத்திலோ மனிதன் இல்லை. அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே மனிதன் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஒரே மனிதனாலே எல்லாருக்குள்ளும் மரணம் ஆளுகை செய்கிறது. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமை எல்லோருக்குள்ளும் தேவ சாயல் தேவ ரூபத்தை இழந்தது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் இழந்து அவன் மரணத்துக்கு பாத்திரனாக ஆகிவிட்டான். இந்த ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் எவைகளை எல்லாம் இழந்தோமோ அதை மீட்டுக் கொடுக்கும்படியாக ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் ஜீவனுக்குரியவர்களாக மாற்றப்படுகிறோம், தேவ மகிமைக்குரியவர்களாக மாற்றப்படுகிறோம், ஆளுகைக்குரியவர்களாக மாற்றப்படுகிறோம். தேவனுடைய ரூபம் தேவனுடைய சாயல் கொண்டு வரும்படியாக விழுந்து போன ஆதாமின் ரூபத்திலும் விழுந்து போன ஆதாமின் சாயலிலும் அவர் வெளிப்பட்டார். கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டார்? முதலாவது அப்படின்னா விழுந்து போன ஆதாமின் ரூபம், விழுந்து போன ஆதாமின் சாயல். அதைதான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இது 5 6 வாசி. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எடுக்காமல் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் மனுஷர் சாயல். அவர் மனுஷர் இப்போ தேவ ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அந்த தெய்வீக ரூபத்தை இழந்து மனிதன் என்ற இடத்துக்கும் அடிமை என்ற இடத்துக்கும் போய்விட்டான். ஆதாம் தெய்வீக தேவனுடைய ரூபம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் தேவனுடைய ரூபத்தையும் சாயலையும் இழந்து மனிதன் என்ற இடத்திலும் அடிமை என்ற இடத்திலும் இருக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயலாக ரூபமாக இருந்தும் சமமானவராக இருந்தும் தேவனாக இருந்தும் அவர் தெய்வீகத்தை புறந்தள்ளி முதலாவது அவருடைய தெய்வீகத்தை அவர் ஒதுக்கி இப்ப மனிதன் அடிமை என்ற இடத்துக்கு வருகிறார். அப்ப விழுந்து போன ஆதாமின் ரூபமும் விழுந்து போன ஆதாமின் சாயலும் வந்து அவர் தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறார். இது எந்த மனிதனாலும் செய்ய முடியவில்லை. இழந்து போய்விட்டானே தெய்வீகத்தை, தேவனுடைய ரூபத்தையும் சாயலையும் ஆதாம் இழந்த பின்பாக எந்த மனிதனுக்குள்ளும் அந்த தெய்வீக ரூபமும் சாயலும் கொண்டு வரப்பட முடியவில்லை. இதை தேவனே தான் கொண்டு வர முடியும். அதனாலதான் அவர் விழுந்து போன ஆதாமின் ரூபத்திலும் சாயலும் வந்திருக்கிறார். மனிதன் அடிமை என்ற இடத்துல வந்து மாம்சத்திலே இந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து தேவனுடைய ரூபம் சாயல் என்பதை நமக்கு கொண்டு வருகிறார். இதுதான் அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்று அவர் வருகிறது. மாறாத உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறாரே, பிணையா இவ்வளவு பெரிய விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியாக ஆனாரே, என்னன்னா இதுதான் ஒரு மனிதனும் செய்யக்கூடாதே அவர் செய்து முடித்தார் என்ற இடத்தில் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த நீதியை நாம் அடைந்து கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த பரிசுத்த ஜீவியத்தை நாம் அடைந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிற நாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆவியின் உடன்படிக்கையினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதாக இருக்கு. இந்த பரிசுத்தமாகுதல் வந்தால்தான் நீங்க அந்த பரிபூரணத்தை அடைய முடியும். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியினாலே பூரணப்படுத்துகிற தேவன் பரிபூரணத்துக்கு அவர் கொண்டு வருகிறார். அதுக்கு ஒரே பலி கிறிஸ்து. ஆனால் பழைய ஏற்பாட்டின் பலிகள் அவர்களை பூரணப்படுத்த முடியவில்லை. அது அவர்களுடைய பாவத்தை மறைக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறது. அதை அவர் நினைக்காத எண்ணாத இடத்துல இருந்து அவங்க ஒரு மேன்மை அடைந்து 32ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. 32ஆம் சங்கீதம் எவர்களுடைய பாவங்களை வாசிங்க. 32
எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவம் மூடப்பட்டதோ எவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவம் மூடப்பட்டதா இருக்கு. பாவம் மூடப்பட்டதா இருக்கு. பாவம் பரிபூர்ணமாக பரிகரிக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் பலியினால் தான் அது முழுவதும் பரிகரிக்கப்பட்டது என்ற இடத்துல பாவம் முழுவதும் பரிகரிக்கப்பட்டால்தான் மரணம் ஜெயிக்கப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினாலே மரணம் வந்திருக்கிறது. அப்ப பாவம் முழுவதும் ஜெயிக்கப்பட்டால்தான் மரணம் முழுவதும் பரிகரிக்கப்படும். பாவம் முழுவதும் ஜெயிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் பாவம் இல்லாத தெய்வீக ரூபம், தெய்வீக சாயலை அவர் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி? பாவமாம்ச சாயலாக வந்து அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதான் அங்க உடன்படிக்கையின் உறுதி. இந்த உடன்படிக்கைக்கும் தேவன் ஆணையிட்டு கொடுக்கிறார். உடன்படிக்கை கொடுத்தது மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு ஆணை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு அந்த ஆணையை கொடுத்துதான் ஆபிரகாமில் தான் அந்த ஆணை நிறைவேற்றப்படுகிறது. அந்த ஆணையின் தொடர்ச்சி தான் தாவீது. ஆபிரகாமுக்குள்ளதான் இந்த ஆணை உறுதியாக்கப்படுகிறது. அதனாலதான் அவர் தேவதூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாருக்கு கை கொடுத்தார் என்று எழுதுகிறார் பவுல். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் என்றால் ஆபிரகாமின் சந்ததிக்கு வர வேண்டும் என்று கலாத்தியர் நிருபம் 3 கடைசியில் எழுதுகிறார். அதுக்கு முன்பாக 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் இல்லாமையும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. உங்கள் எழுத்தின்படி பிரதிஷ்டைகள்லாம் அவருக்கு முன்ன ஒன்றும் கிடையாது. நீதி, தேவ நீதி அடைய வேண்டும். எழுத்தின்படி பிரதிஷ்டையில இருந்து அதுல மேன்மை பாராட்டுவதற்காக கிறிஸ்து நம்மை கொண்டு வரவில்லை. அந்த பிரதிஷ்டை மதிப்புக்குரியது. அந்த பிரதிஷ்டை கனம் பண்ணக்கூடியது. அந்த பிரதிஷ்டையை நாங்கள் எல்லோரும் கனம் பண்ணுகிறோம். ஆனால் அந்த பிரதிஷ்டைக்குரியவன் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை தேவனுடையது. அந்த பிரதிஷ்டைக்குரியவர் சரியாக நடந்து கொள்ளக்கூடிய இடத்திலே கனம் பண்ணுகிறவர் தேவனே. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்ப பிரதிஷ்டையில நின்றுட்டு தேவநீதி, அன்பு, அந்த மாதிரி கோட்பாடுகளை தள்ளிடலாமா? இதைதான் யூதர்கள் செய்தார்கள். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்கள் தன்னுடைய கிரியையின் நீதிகளை மேன்மை பாராட்டி தேவ நீதியை தள்ளிட்டாங்க. இன்னைக்கு பிரதிஷ்டைகளை நாங்க கனம் பண்றோம். ஆனால் பிரதிஷ்டைகளை முன் வச்சு தேவ நீதியை தள்ளிடலாமா? அன்பு இருக்கு, சமாதானம் இருக்கு, நீதி இருக்கு, பரிசுத்தம் இருக்குது, ஒருமனம் இருக்குது, ஐக்கியம் இருக்குது. இதெல்லாம் தள்ளிடக்கூடாது இல்லையா? இதை தள்ளுவதற்கு ஒரு வருவான், அவனை சேர்த்து நம்ம இதை தள்ளிடக்கூடாது. அவன் வஞ்சகன், அதை நம்ம அடையாளம் காண வேண்டும். அவன் புறம் கூறக்கூடியவன், நாம் அடையாளம் காண வேண்டும். அவன் இரட்டை நாக்கு, நாம் அடையாளம் காண வேண்டும். அவன் பொல்லாத வாயி, நம்ம தான் அடையாளம் பார்க்கணும். இந்த அவன் பொல்லாத நாவு, அவன் வஞ்சகன், அவன் பொய்யன், இதை கண்டுபிடிக்காத பிரதிஷ்டை என்ன பிரதிஷ்டை? கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆதாமுக்கு ஒரு மேன்மையான அபிஷேகம் இருக்குது. அவன் தலையை அவனை மகிமையால முடிச்சுட்டு இருக்கிறாரு, தெய்வீகம் இருக்கு. தோட்டத்துல வந்தவனை கண்டுபிடிக்க முடியலையே. தோட்டத்துல இன்னைக்கு ஒரு சர்ப்பம் உள்ள வந்திருக்கு, அது தன் நாக்கை வெளியே 2 நாக்கு தெரியுது இல்லையா? சர்ப்பத்துக்கு 2 நாக்கு. அது வாயில வஞ்சனை இருக்கு. அவன் வாயின் கீழே, அவன் பல்லின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவன் ஐக்கியத்தை கெடுப்பான், அவன் ஊழியத்தை கெடுப்பான், ஒரு நாள் பிரதிஷ்டையும் கெடுப்பான். அதனால எதிரியை நாம் அடையாளம் காண வேண்டும். எதிரியுடைய இனிப்பான உதடுகளுக்கு பலியாகி கூடாது இல்லையா? அவனுடைய இனிப்பான உதடுகள் இனிப்பான பொய்களை சொல்லும். Sweet little lies through his sweet little lips. இல்லையா? Sugary lips will always deliver a sweet little lies. ஆனா பிரதிஷ்டையில் இருக்கிறவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதை ஆராய வேண்டும். காண்பதும் போய், கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் மெய்யென்ற இல்லையா? காதால் கேட்பதும் போய், கண்ணால் காண்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிக்காதவன் யாரு? அவசரப்படக்கூடாது.
அவசரப்படக்கூடாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குறைபாடுகள் வந்தாலும் அவன் பொறுமையாக இருந்து தேவனுடைய தன்மைக்கு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவன் ஒப்பு கொடுத்து அவனுடைய சந்ததி மேன்மையாக வருகிறது. இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு போனாலும் கூட அவர்களோடு பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ண தேவன் அவருடைய பிதாக்கள் நிமித்தம் தான் அவங்களை விடுதலையாக்குகிறார். உன் கண்ணீரை கேட்டேன், இவர்கள் போட்ட கூப்பாடு கேட்டுதான் வந்தேன், இறங்கினேன் அப்படின்னு அவர் சொன்னாலும், எதுக்கு இவங்க உலகத்துல எவ்வளவு பேர் கூப்பாடு போடுறா, அழுகிறா, எல்லாரும் அழுகைக்கும் அவர் இறங்குறாரா? இவங்களுக்கு ஏன் இறங்கினார்னா பிதாக்கள் நிமித்தம் தான் இறங்குகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லோரும் பிதாக்கள் தான். ஆனா தகப்பன் ஒருவனே. The father of the house is one. He is the one who instructs. எல்லாரும் பிதாக்கள் தான். பெந்தெகோஸ்தே மார்க்கத்திலே பிதாக்கள் மடிந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் தேவன் கொடுத்த வெளிச்சத்தை நாம் அறிந்து பின்பற்ற வேண்டிய மேண்டேட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தகப்பன் நம்மை நன்னெறிப்படுத்தி நடத்தக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு தகப்பன் கொடுத்திருக்கிறார். அந்த தகப்பன் மூலமாக தான் அந்த பிதாக்களை நாம் சேர வேண்டும். அந்த தகப்பன் மூலமாக தான் இந்த உபதேசத்தின் மேன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த தகப்பன் வீட்டுக்கு அதிகாரியாக இருந்து நம்மை கண்டித்து நடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார். நீதிமொழிகள் ஆகட்டும், தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதினதாகட்டும், these are instruction by the father, not advice by the father. Advice கிடையாது, instructions. What is instruction? That should be followed by mandate. அதுக்கு ஒரு கட்டாய கீழ்ப்படிதல், ஒப்பு கொடுத்தல் இருக்க வேண்டும். இந்த ஒப்பு கொடுத்தலும் இந்த கீழ்ப்படிதலும் இருக்கக்கூடியவர்கள் தான் குமாரராக வர முடியும். யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாதபடிக்கு, ஆராதனை இல்லாதபடிக்கு அடிமைத்தன வீட்டிலே இருந்தாலும் கூட தேவன் அங்கும் சிலரை தெரிந்து கொண்டு தேவ பக்தியுள்ள ஜனங்களுக்காகவும் தங்களுடைய பிதாக்களுக்காகவும் ஒரு இரட்சகனை தேவன் ஏற்படுத்தி எழுப்பி கொடுத்தார். அவர்தான் மோசே. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கை என்ற சிறந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்கள் நடத்தப்பட்டு வனாந்திரத்திலே மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் போஷிக்கப்பட்டு அங்கே ஆசரிப்பு கூடாரத்தின் நியமங்கள் ஆகிய சட்டதிட்ட நியமங்களை மோசே மூலமாக பெற்றுக்கொண்டு அதனாலே நடத்தப்பட வேண்டும். There is a written word, there is a proceeding word. There is logos, there is rhema. இல்லையா? நீங்க எழுத்தின்படியாக இருக்கக்கூடிய எழுத்தின்படியான காரியங்களை மாத்திரம் பின்பற்றி வந்துவிட முடியாது. The proceeding words are the doctrine of apostles. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது வெளியாக்கப்படுகிற அங்கே தேவனுடைய உபதேசத்தின் வார்த்தைகளாக இருக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்துதான் நம்மை நியாய தீர்ப்பு என்ற இடத்திலே கொண்டு வருகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே எங்கள் சுவிசேஷத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவின் மகிமையை அடைந்து கொள்ள முடியும். தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுவதற்கு வசனத்தினாலே உங்களுக்குள்ளே அந்த ரூபமும் அபிஷேகத்தின் நிறைவினாலும் உபதேசத்தினாலும் உங்களுக்குள்ளே அந்த சாயலும் கொண்டு வரப்படுவதற்கு இது ரெண்டும் இணைந்து அப்போஸ்தலராலே கொடுக்கப்படுகிறது. எங்கள் சுவிசேஷத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவின் பரிபூரணத்தை அடைந்து கொள்ள முடியும். அடையாவிட்டால் ரோமர் 2:16 என் சுவிசேஷத்தை கொண்டு தேவன் கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே அது விளங்கும். அப்போஸ்தலருடைய உபதேசமும் தேவனுடைய வசனமும் அப்போஸ்தலருடைய உபதேசமும் இணைந்து நம்முடைய ஜீவியத்திலே ஆதாம் இழந்து போன தெய்வீகத்தை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய இடத்திலே தான் இருக்கிறது. அதை நாம் கொண்டு வர நாம் முயற்சி பயிற்சி செய்யாவிட்டால் அது நமக்குள்ளே நியாய தீர்ப்பை கொண்டு வரும். இப்ப 2 தெசலோனிக்கேயர் 14 எங்கள் சுவிசேஷத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவின் மகிமை அடைந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்துல தேவன் கிறிஸ்துவை கொண்டு எங்கள் சுவிசேஷத்தினாலே மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இதுவெல்லாம். இதுக்கு ஒரு ஒப்பனை சொல்லணும்னா என்னாகும் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 17ஆம் வசனம் வாசிங்க. ஒரு மண்பாண்டத்தில் ஆமா வாசிங்க.
என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்திலே போட்டு ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக. சாபகாரமான கசப்பான ஜலம் ஆசாரியின் கையில் இருக்க வேண்டும். அதாவது உடன்படிக்கையை மீறும் பொழுது இதான் விஷயம். இப்ப நம்ம உடன்படிக்கை குறித்து பேசுகிறோம். தேவன் மனிதனோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை என்பது மனிதன் தெய்வீகத்தின் பரிபூரணத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதை அடைந்து கொள்ள அவர்கள் தவறிய இடத்திலே உடன்படிக்கையினாலே இவர்கள் காக்கப்பட்டு கொண்டு வந்து கிறிஸ்துவினாலே அந்த உடன்படிக்கை பரிபூர்ணமாக்கப்பட்டு கிறிஸ்து இந்த உடன்படிக்கை நியமங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவரை விசுவாசித்து அவரிடத்தில் சேரக்கூடியவர்கள் அந்த நீதியையும் அந்த பரிசுத்தத்தையும் அந்த தெய்வீகத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே பரிசுத்த ஆவியின் நிறைவை அவர்களுக்கு தருகிறார். அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவரோடு நாம் செய்யக்கூடிய நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையினாலே நாம் பழைய மனிதனை கழிந்து புதிதாக்கப்பட்ட புதிய மனிதன் என்ற இடத்திலே வருகிறோம். அது அவரை அறிகிற அறிவின் மேன்மை என்ற இடத்திலே பரிபூரணப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சத்திய ஆவியாக இருந்து சகல சத்தியத்திலும் நம்மை போதித்து நடத்தக்கூடிய இடத்திலே நடத்தி அப்போஸ்தலருடைய எல்லைகளுக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டு அப்போஸ்தல உபதேசத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவின் பரிபூரணத்தை அடைந்து கொள்ளப் போகிறீர்கள். இப்போ இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக தான் அவர் கணவன் மனைவி என்ற உடன்படிக்கையை ஏற்படுத்தி தருகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் எல்லா கல்யாணத்திலையும் நம்ம வாசிக்க கேட்டிருக்கிறோம். கிறிஸ்து சபையை அன்பு கூறுகிறது போல புருஷன் மனைவியில் அன்பு கூற கடவன். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவி எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய கடவுள் என்ற இடத்திலே இந்த உடன்படிக்கை அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் திருமணம் தேவனாலே செய்யப்பட்டது. அதுக்கு பின்பாக நடக்கக்கூடிய எல்லா திருமணங்களும் இரண்டாம் திருமணமாகிய கடைசி திருமணத்துக்கு அடையாளமாக பூமியிலே நடத்தப்படுகிறது. அது கிறிஸ்து தன் மனவாட்டியை அடையக்கூடியதாக இருக்கிறது. அப்போ all the relationship through God is a covenantal relationship. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா ஒழுங்கு முறைமைகள் உறவுகள் என்பது உடன்படிக்கைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அதற்கு அடையாளமாக முன்னுதாரணமாக திருமண உடன்படிக்கை வைக்கப்படுகிறது. நம்ம திருமண உடன்படிக்கை வேற, தகப்பன் மகன் உடன்படிக்கை வேற நினைக்க கூடாது. தகப்பன் மகன் உடன்படிக்கை உடைக்க முடியும்னா அப்ப தேவனும் மனிதனும் பிரிய முடியும்ன்றதுக்கு வரோம். நம்ம தேவனும் மனிதனும் ஒரு நாளும் பிரிய கூடாது என்பது தேவனுடைய நித்திய நோக்கம். ஆனால் அதை விட்டு நீங்கி போகக்கூடிய கெட்ட குமாரர்களும் இருக்கிறார்கள், இளைய குமாரர்களும் இருக்கிறார்கள் என்ற இடத்தில் தான் எல்லாருக்கும் ரட்சிப்பார்ல அவரு சித்தமாக இருக்கிறார். ஆனால் எல்லோரும் ரட்சிக்கப்படுகிறது இல்லை என்ற இடத்துல முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று கொண்டு வருகிறார், பிரிச்சு கொண்டு வர்றார். இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக தான் தேவனும் மனிதனும் தகப்பனும் மகனும் ஆக இருக்கிறோம். தேவனும் மனிதனும் தகப்பனும் மகனுமாக இருக்கிறோம். கிறிஸ்துவும் சபையும் என்ற இடத்திலே நாம் மணவாளனும் மணவாட்டியும் என்ற இடத்திலே இருக்கிறோம். அவருடைய ஆவி நமக்கு கொடுக்கும் போது குமாரனுடைய ஆவி நம்ம பெற்ற உடனே நம்ம என்ன சொல்றோம்? அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சிவிகாரத்தை அடைகிறோம். அப்ப நம்ம யாரு? புத்திர. அப்ப அவர் யாரு? பிதா. இது எப்படி இந்த உறவு பிரியும் நம்ம சொல்ல முடியும்? தகப்பன் உறவு பிரியாது. இதற்கு அடையாளமாக இன்னொரு உறவு ஏற்படுத்துகிறார், கணவன் மனைவி. சரியா? இதுக்கு அடையாளமாக கணவன் மனைவி ஏற்படுத்துகிறார் கிறிஸ்து சபை. இப்ப கிறிஸ்து சபை எப்படி பிரியும்? அதுவும் கவனன்டல். பிரிஞ்சால் அது மரணத்துக்கு தான் போக வேண்டும். கணவன் மனைவினா பிரியலாம் அப்படின்னா அது வேத அடிப்படை இல்ல. இயேசு சொல்றாரு, தள்ளுதல் சீட்டு நானும் கொடுக்கல, மோசையும் கொடுக்கல, நீங்க கேட்டு வாங்கிக்கிட்டீங்க. தள்ளுதல் சீட்டு யார் யார் கொடுத்தா? விபச்சார காரணம் இல்லாம தள்ளக்கூடாது, மோசே எங்களுக்கு தள்ளுதல் சீட்டு கொடுக்கறதுக்கு உரிமை கொடுத்தாருன்னு அங்க யூதர்கள் சொல்லுவ இயேசு சொல்றாரு. யார் கொடுத்தா? தேவனும் கொடுக்கவில்லை, மோசையும் கொடுக்கல. உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் நீங்க பெற்றுக்கிட்டீங்க. உங்க மனதை நீங்க கடினமாக்கி பெற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு தேவன் மன்னித்தது போல உங்களுக்கு மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லை, அதனால அவளை தள்ளணும்னு நீங்க கொண்டு வரீங்க. அப்போ தகப்பன் மகன் என்ற உடன்படிக்கையும் கணவன் மனைவி என்ற உடன்படிக்கையும் ஒன்றுதான், ரெண்டுமே உடைக்கப்பட கூடாது. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் நியமம். இப்போ இந்த உடைக்கப்படக்கூடிய நியமத்தை மீறினால் ஒரு மனைவி என்ற ஒரு சந்தேகம்
ஒரு ஐயம் ஒரு கணவனுக்கு வருகிறது, அவனுக்கு எரிச்சல் வருகிறது. அவன் இப்ப ஆசாரியன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஆசாரியன் ஒரு மண்பாண்டத்திலே ஒரு பரிசுத்த தண்ணி, ஹோலி வாட்டரை எடுத்துட்டு வந்து, பரிசுத்தமான ஒரு தண்ணீரை கொண்டு வந்து அங்க ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய தரையில் இருக்கக்கூடிய டஸ்ட், டஸ்ட கொண்டு வந்து இந்த தண்ணியோட கலந்து கசப்புக்கான காணிக்கையை வாங்கிட்டு இதை அவளுக்கு குடிக்க கொடுப்பான். குடிக்க கொடுத்தால் எதுல? மண்பாண்டத்துல புனித தண்ணீர் இருக்கிறது, ஹோலி வாட்டர். தமிழ் எப்படி எழுதிருக்கு? பரிசுத்த ஜலம். பரிசுத்த ஜலம், பரிசுத்த ஜலம் இருக்கிறது. மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் இருக்கிறது. அதுல ஆசரிப்பு கூடாரத்தின் புழுதி என்பது என்ன? தண்ணீர் என்பது வசனம் இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்தின் புழுதி என்பது உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம். தேவனுடைய வசனமாகிய புனித தண்ணீரையும் பரிசுத்த ஜலத்தையும் ஆசரிப்பு கூடாரத்தின் நியமங்கள் ஆகிய அப்போஸ்தல உபதேசத்தின் தூசி எடுத்து ரெண்டையும் கலந்து அவளுக்கு குடிக்க கொடுத்தால், அவ உடன்படிக்கையை உடைத்திருந்தால், மனதுல கூட அவள் உடன்படிக்கையை உடைத்திருந்தால் அங்க சூடோ பிரெக்னன்சி வரும். சூடோ பிரெக்னன்சினா ஃபால்ஸ் பிரெக்னன்சி. ஃபால்ஸ் பிரெக்னன்சி வந்துடும். ஃபால்ஸ் பிரெக்னன்சினா அவள் வயிறு வீங்கிடும். கர்ப்பவதியை போல அவள் வயிறு வீங்கி அவள் மரணத்தை சந்திப்பாள். அப்படின்னா எப்படி இந்த உடன்படிக்கை உடைக்கப்படக்கூடியதாக இருக்கும்? எப்படி திருமண பந்தம் உடைக்கக்கூடியது என்று சொல்லலாம். இஸ்ரவேலை நான் டைவர்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா கூட திரும்ப சேர்த்துக்கிறேன்னு தான் எரேமியா கிட்ட சொல்றாரு இல்லையா? மொத்தமா தள்ளிட்டேன், கை கழுவிட்டேன்னு சொல்லலையே. தேவனுடைய உடன்படிக்கைகள் என்பது உறுதி பண்ணப்பட்டவைகள். அது தகப்பன் மகன் உறவாகட்டும், அது ஏற்படுத்தப்பட்ட புருஷனும் மந்தையும் ஆகட்டும், அது கணவன் மனைவி ஆகட்டும், இந்த உடன்படிக்கைகளுக்கு தேவன் மத்தியஸ்தராக இருக்கிறார். இந்த உடன்படிக்கைகள் நித்தியமானவைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் தேவனும் மனிதனும் செய்த உடன்படிக்கை. ஆனால் மனிதனும் செய்யக்கூடிய உடன்படிக்கையை கூட தேவன் கனம் பண்ணுகிறார் என்பதற்கு அடையாளமாக எத்தனையோ மனிதர்கள் வேதத்துல அங்க உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். ஆபிரகாமும் அபிமெலேக்கும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். ஈசாக்கும் அபிமெலேக்கும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமும் அபிமெலேக்கும் உடன்படிக்கை பண்ண இடத்துல ஆசீர்வாதத்தின் நிமித்தம் தான் உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. அப்படின்னா என்ன? when you are right relationship with your covenantal man, நீங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனோடு சரியான உறவிலே உடன்படிக்கையிலே நிலைத்திருப்பீர்களானால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். you will be prosper. be with the set man, don't give him problem, you will prosper. ஏற்படுத்தப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனோடு நீங்கள் இருந்து அவனுக்கு பிரச்சனைகள் உண்டாக்காமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிமெலேக்கு ஆபிரகாமோடு ஏன் ஆசீர்வாதம் பண்றாரு? தேவன் உன்னோட இருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நீ எங்களுக்கு எதிராக வந்துடக்கூடாதுன்ற பயத்துல தான் அங்கே செய்யப்படுகிறது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை தேவன் காக்கிறார். அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் ஜெபித்து அபிமெலேக்கின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அபிமெலேக்கு ஈசாக்கோடும் ஆசீர்வாதம் பண்ணுகிறார். ஏன்னா அவன் அந்த பூமியிலே அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தேவன் தன்னோடு இருப்பதை அவன் உறுதிப்படுத்தினதினாலே தேவன் ஒரு தெய்வீக மனிதனோடு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட மனிதனோடு இருக்கிறார் என்றால் நாம் நம்மை தாழ்த்தி அவரோடு உள்ள உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த மேண்டேட்டை ஏற்படுத்தினது யாரு? இந்த கட்டளை உண்டாக்குனது யாரு? தேவன். பல பேர் இப்படி பண்ணிருக்காங்க, உடன்படிக்கைகள் ஏற்படுத்தியிருக்கார். அடுத்தபடியாக தாவீதோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். தாவீதோடு அங்க யோனத்தான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் 3 வசனத்துல ஒரு உடன்படிக்கை அங்கே ஏற்படுத்தப்படுகிறது.
20ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய காரியங்கள் நடக்கிறது. உறுதிப்படுத்திட்டு தான் அங்க 20ல சொல்றாரு, நீ தான் அடுத்த ஆளு, தேவன் உன்னோட இருக்கிறாரு, நீ தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ தான் என் சபைக்கு தகப்பன், நீ தான் என் அடக்கம் பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது யாரு கூட? சவுலோட. தாவீதும் யோனத்தானும் இன்பமானவர்கள், தாவீதும் சவுலும் இன்பமானவர்கள். ரெண்டு இன்பம் இருக்க முடியாது. சபைக்கு ஒரே இன்பம் தான் இருக்கணும். ஒண்ணு உலகத்தோட இன்பமா இருக்கணும், இல்ல நீ கிறிஸ்துவோட இன்பமாக. கிறிஸ்துவோட இன்பமாக இருக்க வேண்டும் என்பது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்தோடு நீங்கள் இன்பமாக இருந்தால் கிறிஸ்துவனாலே உங்களுக்கு நியாயத்திற்கு உண்டு. ஏதாவது ஒரு இன்பத்தை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு உலகத்தோட இருக்கணும், இல்ல தேவனோட. தான் உடன்படிக்கைக்கு அழகு. அப்படின்னா இந்த யோனத்தானுக்கு எல்லாம் தெரியும். தாவீதோடு தேவன் இருக்கிறார், தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான், அப்பாவுக்கு பொல்லாத ஆவி வந்துருச்சு, அப்பா செய்யற ஒண்ணும் சரி கிடையாது. ஆனாலும் தான் ஆடவில்லை என்றாலும் சதை ஆடுது, மாம்சீகம். அதுலதான் அவன் சவுலோடு போயிருக்கிறான். தாவீதோடு இருந்த இன்பத்தை அவன் காத்திருந்தால் யோனத்தான் மரித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாவீதை விட பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கலாம் இஸ்ரவேல்ல, அவங்களோட உன்னை இருக்க சொல்லல. உன்னை யார்கிட்ட அனுப்புனாரோ அவன்கிட்ட தான் இருக்கணும். உன்னை தாவீதோடு இணைத்தாரா, நீ தாவீதோடு இருக்கணும், நீ சவுலோடு இருக்க கூடாது. தாவீது பின்பு அங்க காட்டுக்கு போகிறாரு. 20ஆம் அதிகாரத்துல இவர் அரண்மனைக்கு திரும்பிட்டாரு அப்பா கிட்ட. இல்ல, தாவீது எங்கேயோ அங்கதான் இருக்கணும். இதை அறிந்தவர்கள் தான் பராக்கிரமசாலிகள். தாவீது முதலாவது சவுலுக்கு தப்பி ஓடி போய் ஒரு குகையில சேர்ந்தானே, அவனோட சேர்ந்த 400 பேரும் உதவாக்கரைகள், கடன்காரர்கள், சபிக்கப்பட்டவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள். ஆனால் அவர்கள் தாவீதோடு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையிலே உறுதியாக இருந்து அவனோடு பிரயாணத்திலே தங்களை இணைத்து கொண்டு தாவீது எங்கு சென்றானோ அங்கெல்லாம் தாவீதோடு சென்றவர்கள் அங்கிருந்து அங்க மோவாபின் தேசத்துக்கும் போறாங்க. அங்க சிக்லாக்ல பிரச்சனை வருது. பிரச்சனை வரதாங்க செய்யும், பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. சிக்லாக்கிலே அவனோடு உடன்படிக்கை செய்த அவனுடைய சொந்த ஜனங்களே தாவீதுக்கு விரோதமாக அங்கே கற்களை தூக்கும் பொழுது தாவீது தேவனுக்குள் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு அவர்களையும் காத்து அவர்களுக்கு மீட்டு கொண்டு வந்த தாவீதோடு அவர்கள் என்னாலும் இருந்துதான் 2 சாமுவேல் 23 பராக்கிரமசாலிகள் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. தாவீதோடு உடன்படிக்கை பண்ணா அவன் குகையில இருந்தாலும் இருக்கணும், அவன் வனாந்தரத்துல இருந்தாலும் இருக்கணும், அவன் காட்டுல இருந்தாலும் இருக்கணும், அவன் அங்க மோவாபுக்கு போனாலும் இருக்கணும், அவன் அங்க எப்ரோனுக்கு வந்தாலும் அங்க இருக்கணும், அவன் எருசலேமுக்கு போனாலும் கூட போகணும். அப்பதான் சியோனுக்கு வர முடியும். அப்பதான் அங்க விருந்து நமக்கு கொடுக்கப்படும். அங்கதான் அங்க நீங்க சியோன்ல ராஜாவோட இருக்க முடியும். அப்படின்னா யாரை தேவன் ஏற்படுத்தினாரோ அந்த தலைமையோடு இருப்பதற்கு நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். தலைமை உன் பேச்சு கேட்காது, நீதான் தலைமையின் பேச்சை கேட்க வேண்டும். தாவீது எங்கு சென்றானோ அங்கெல்லாம் செல்லணும். அப்பதான் சியோனையும் எருசலேமையும் பிடிக்கும் போது தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பிடித்தார்கள் எழுதப்படும். எங்கேயும் தனியா எழுதலங்க. டேவிட் அண்ட் ஹிஸ் மென், தாவீதும் அவனோடு இருந்தவர்கள். யோனத்தான் இந்த உடன்படிக்கை செய்யறான். இந்த உடன்படிக்கை அவன் காக்கக்கூடிய இடத்துல அவன் நடக்கவில்லை. அதனாலே காலத்துக்கு முன்பாக செத்து போயிட்டானே. நீ மிஞ்சின நீதிமானாக இராதே, உன்னை ஞானி என்று எண்ணாதே, நீ ஏன் உன் நாட்களுக்கு முன்பாக சாக வேண்டும்? பிரசங்கி சொல்றார். நீ மிஞ்சின நீதிமானா இருக்காத, நீ பெரிய ஞானி நடக்காத, நீ ஏன் உன் நாளுக்கு முன்னாடி சாகணும்? அப்படின்னா நீ தாவீதோடு இருந்திருக்க வேண்டும். தாவீதோடு அந்த உடன்படிக்கை அவன் காக்கவில்லை. தாவீதோட பிரயாணம் பண்ணவங்க அந்த குகைக்கு ஓடுனவங்கள எல்லாரும் போனாங்களா தெரியாது. ஆனா அந்த குகையிலேயே தங்கி மடிந்தவங்களும் இருக்கு. சபை அப்போஸ்தலரோடு நிறைவை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலனோடு தங்களை இணைத்துக் கொண்டு அந்த பிரயாணத்தை அவர்கள் செய்ய வேண்டும். அவர் குகையில இருந்தாலும் அவரோட இருக்கணும், அவர் வனாந்தரத்துக்கு போனாலும் அங்க போகணும், அவர் காட்டுக்கு போனாலும் இருக்கணும். அப்படி ஒரு கூட்டம் தான் நிறைவை பெற்றுக் கொள்ளக்கூடிய தாவீதோடு எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள். தாவீது இருப்பதுதான் எல்லை என்ற இடத்துல இது உடன்படிக்கைக்கு அழகு.
தேவன் எப்படி உடன்படிக்கை காக்கிறாரோ, தேவ மனிதர்களோடு இருக்கக்கூடிய உடன்படிக்கை காக்கக்கூடிய உத்தரவாதம் தேவனே எடுத்துக் கொள்ளுகிறார். இந்த யோனத்தான் அங்க சவுலோடு இருந்த இன்பத்துல செத்து போயிட்டார். ரெண்டு பக்கமும் இன்பம் இருக்காது. தாவீதும் யோனத்தானும் எத்தனை இன்பமானவர்கள். அங்க சவுலும் யோனத்தானும் இன்பம். இங்க தாவீதையும் உயிரை போல நேசித்தான், ஆத்மாவை போல நேசித்தான். அங்கேயும் சவுலோட இன்பமாக இருப்பான். எப்படி இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அவங்க அப்பாவே ரெண்டு விதமா இருக்கிறார். தாவீதை பார்த்து ஒரு நாள் அழுவாரு, இன்னொரு நாள் கத்தி எடுத்துக்கிட்டு விரட்டுவார், தாறுமாறா பேசுவார். இன்னொரு நாள் விரட்டுவார், திரும்ப அழுவார். அப்படின்னா என்ன? பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. உணர்வடையும் போது அழுவாரு, திரும்ப பொல்லாத ஆவி எழும்பும் போது திட்டுவார், விரட்டுவார். இந்த அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. உடன்படிக்கை புருஷனோடு உத்தமமாக உடன்படிக்கை காக்கக்கூடிய இடத்துல இருந்தால்தான் நாம் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களெல்லாம் விடுங்க, யோவாபை யோசித்து பாருங்கள். யோவாபை யோசித்து, தாவீதோடு யோனத்தான் அங்க உடன்படிக்கை செய்த பின்பு தாவீதோடு சவுலின் தளபதியாகிய சவுலின் தளபதி அப்னேர் வந்து உடன்படிக்கை பண்றாரு எப்ரோன்ல. சவுலின் படைத்தளபதி வந்து உடன்படிக்கை செய்த பின்பு உடன்படிக்கையை காக்கக்கூடிய இடத்திலே தேவன் இருக்கிறார், உடன்படிக்கையை காக்கக்கூடிய இடத்திலே தாவீது இருக்கிறார். அப்படின்னா யோவாபு உடன்படிக்கையை காக்கணுமா காக்க கூடாதா? யோவாபுடைய மேண்டேட் என்ன? இந்த உடன்படிக்கையை காக்க வேண்டும். ஆனால் யோவாபுக்கு சுயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது, யோவாபுக்கு மாம்சீகம் இன்னும் உயிரோடு இருக்கிறது, யோவாபுக்கு பகை இன்னும் உயிரோடு இருக்கிறது, பழைய மனுஷன் இருக்கிறான். அதனால அப்னேரை கொல்லணும். தன் தம்பியை கொண்ட அப்னேரு ராஜா கிட்ட வந்தாலும் சரி, யாருக்கிட்ட வந்தாலும் சரி, அவனை உயிரோட வைக்க கூடாது. உடன்படிக்கையாவது மண்ணாவது. ராஜாவின் உடன்படிக்கையை காக்கக்கூடிய இடத்துல நீ தளபதி இருக்கணும் இல்லையா? செகண்ட், வாட் இஸ் த மேண்டேட் ஆஃப் த செகண்ட் மேன்? இரண்டாம் பட்ச தலைவர்களின் பொறுப்பு என்ன? முதலாம் கட்ட தலைவனின் ஆப்சன்ஸ்ல, இல்லாமையில இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த உடன்படிக்கையின் சமாதானத்தை காக்கணும். தங்கள் சுய பகைக்கோ தங்கள் சுய காரியங்களுக்கோ இடம் கொடுத்து அங்க சபையை சிதறடிக்க கூடாது. யோவாபு தாவீதின் உடன்படிக்கையை காக்கக்கூடிய இடத்துல நடந்திருக்க வேண்டியவன் சமாதான காலத்திலே அப்னேரின் ரத்தத்தை சிந்தினான். சமாதான காலத்திலே யுத்த ரத்தத்தை சிந்துகிறவன் சபிக்கப்பட்டவன். யோவாபு மேல் தாவீது கொண்டு வந்த சாபம் நிறைவேறியது. இஸ்ரவேல் வந்து சேர போதுங்க. யூதாவோடு இஸ்ரவேல் முழு காணியாட்சியில் சேர்ந்து ஒரே மனிதனின் கீழே தேவன் ஆளுகை செய்யக்கூடிய நாட்கள் வருகிறது. முழு சபையை கீழ்படுத்தி தேவன் ஆளுகைக்குள்ள கொண்டு வரக்கூடிய இடத்துல சபையை கலைக்கிறவன் யாரு? பேய். யோவாபு பொல்லாத ஆவிக்கு தன்னை இடம் கொடுத்து விட்டான், மனித ஆவிக்கு தன்னை இடம் கொடுத்து விட்டான், மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்து விட்டான். முழு சபையும் ஒண்ணுக்கு கூடி the whole church has come to communion. அங்க உனக்கு ஃபர்ஸ்ட் மேனை புகழ்றது பிடிக்கலையா? மனிதன் சமாதானம் பண்ணது பிடிக்கலையா? தாவீது சமாதானத்தை கொண்டு வருவதற்காக பாடுபடுகிறான். முழு தேவனுடைய சபையும் யாக்கோபின் சபையும் ஒன்றாக ஆளப்பட வேண்டும் என்ற தேவனுடைய திட்டத்துக்கு முன்னெடுக்கிறான். அப்னேரை கொண்டு வந்து சமாதானம் பண்றான். யோவாபு நீ அத தாவீதுடைய ஆப்சன்ஸ்ல நடத்தணும் அந்த சபையை. சபை ஒண்ணுதும் இல்லை எண்ணுதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதுடையவர்கள் கிடையாது, சவுலுடையவர்கள் கிடையாது, தேவனுடைய ஜனம். அப்போ தேவனுடைய ஜனத்தை ஒன்றுபடுத்தணுமா பிரிக்கணுமா? தாவீது தலை மறைஞ்ச உடனே யோவாபு பழிவாங்கிற வேலையை ஆரம்பித்து விட்டான். அவன் சபிக்கப்பட்டவன். அவன் குடும்பத்துல கிழவன் இருக்க மாட்டான். போடுறாரு சாபத்தை, குஷ்டரோகம் வரும். அப்புறம் உடன்படிக்கை நீ உடைச்சனா உனக்கு சூடோ பிரெக்னன்சி தான். நீ நிஜமா பிள்ளை வைக்க முடியாது. You will not be productive. You will not prosper. நீ பெற்றெடுக்க முடியாது. நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தேவனுடைய உடன்படிக்கை உடைக்கக்கூடியவன், சமாதான காலத்தில் ரத்தத்தை சிந்தக்கூடியவன், ரெண்டகம் பண்ணுகிறவன். அவர் தேவன் அருவருக்கக்கூடியது பட்டியல் போடப்பட்டிருக்கு பாருங்க.
7 அங்க நீதிமொழிகள் 7 இல்லையா பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. 6 தேவன் வெறுக்கிற சகோதரருக்குள்ளே பகையை உண்டு பண்ணுகிறது. 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 6 எத்தனை 16. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், தீங்கு செய்யறதுக்கு எங்கனாலும் காடி எடுத்துட்டு போவான், விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, கூட 10 பேர் வச்சுப்பான் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறது, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த 7 அருவருப்பு. இந்த 7 இருக்கு. இந்த 7 அவனுக்குள்ள இருக்கு. இந்த 7 உனக்குள்ள இருப்பதனால் நீ ஒரு நாளும் பிள்ளை பெற முடியாது. இந்த 7 உனக்குள்ள இருப்பதனால் நீ ஒரு நாளும் தலை தோங்க முடியாது. இந்த 7 உனக்கு இருக்கிறதுனால் உனக்குள்ளே ரகசிய பாவத்தின் குஷ்டம் நீங்காது. இந்த 7 உனக்கு இருப்பதனால் உனக்கு மேன்மை வராது. இந்த 7 உனக்குள்ள இருப்பதனால் ஞானிகள், அத வயதுகள் ஞானத்தை பேசுவார்கள். அவருடைய நிறைத்த தலை அங்க தேவனுடைய நீதியும் மேன்மையும் கொண்டு வருது. நீ ஒரு நாள் இந்த சத்தியம் பேச முடியாது. போய் நீ பேசியதே கேள், எவ்வளவு உலர்ன நீ உனக்கே தெரியும். அப்படின்னு தான் இருக்கும் வாழ்க்கை. கண்டதை உலர்ந்து வாசல்ல 2 பேர் நல்லவங்கிறது, வாசல்ல 2 பேர் கெட்டவங்கிறது. ஒரே 2 பேர் தான், ஒரே வாசல் தான். ராஜாவை காத்த மாதிரி உன் பைத்தியம் உன் தலைக்கேறி போச்சு. அதான் யோவாப். தாவீது கூடவே இருக்கிறது. தாவீது தான் செத்தாலே என்ன அடக்கம் பண்ணணும்னு சொல்றது. தாவீதுக்காகவே பட்டணங்களை பேர் வாங்கி தரேன்னு சொல்றது. இந்த சபையே உன்னதுதான், நீ தான் நடத்தணும், நீ எனக்கு தகப்பன்னு சொல்றது. அவன் தலை மறைஞ்ச உடனே அங்க குழப்பத்தை ஏற்படுத்தி ஜனங்களை நாசம் பண்றது. பொய் சாட்சி. யோவாபு அத்தனையும் செய்தான். சமாதான காலத்தில் ரத்தத்தை சிந்துகிறான். சமாதானமா போச்சே. இதுல நீ குறுக்க பூந்து வேகமா போற ட்ரெயினுக்கு நடுவுல போக கூடாது. அது முட்டாள்தனம். வேகமா போற ட்ரெயினுக்கு நடுவுல போய் ஒரு ஆள் இறந்துட்டா ரயில்வே காசு தராது, நம்ம தான் ஃபைன் கட்டணும். ஏன்டா இந்த எல்லைக்குள்ள வந்தான்னு கேட்பான். ரயில்வேக்கு தனி பவுண்டரிஸ் இருக்கு. ரயில்வே பவுண்டரிக்குள்ள போய் உங்க ஆடோ மாடோ மனுஷனும் ட்ரெயின்ல அடிபட்டுட்டா அவன் காசு தர மாட்டான், நீ தான் ஃபைன் கட்டி தான் பாடி எடுக்கணும். அத போல அப்போஸ்தல உபதேசத்தின் எல்லை என்பது குறிக்கப்பட்ட எல்லை. நீ இடம் தெரியாம உள்ள பூந்தா சாபம் வரும். வந்திருக்கு. நான் சொல்ற கேட்டுக்கோ. யோவாபின் வாழ்க்கையிலே தாவீது சொன்ன அத்தனை சாபமும் வந்தது. யோவாபு பச்சைமால் விஷயத்துல தானே அங்க வழி மாறி அங்க போய் தாவீது குமாரனோட சேர்றாரு, யோனத்தானோட சேர்றாரு, அதோனியாவோட சேர்றாரு. அதோனியாவோட இவர் சேர்ற விஷயத்துல என்ன தெரியுதுன்னா, உரியா பிரச்சனைல இவருக்கு மனசு இருக்குது. தாவீதுக்கு எத்தனை மனைவி இருக்கிறாருன்ற கணக்கு கடவுள் எடுக்கல, இவன் எடுத்துட்டு சுத்துறான் யோவாபு. அந்த பிரச்சனையில தான் அங்க உரியாவின் மனைவி அப்படிங்கிற பிரச்சனையில தான் சாலமோன் வரக்கூடாதுன்ற கூட்டம் தானே எதிர்க்க இருக்கிற கூட்டம். தாவீதின் விருப்பம் என்பது சாலமோன் தான் வரணும். ஆனா பத்சேபாவின் மகன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது தான் இங்க அதோனியாவுடைய பிரச்சனை. அதோனியாவோட போய் யோவாபு சேர்றான்னா தாவீதுக்கு எத்தனை மனைவின்னு கணக்கு போட்டுட்டான்னு அர்த்தம். அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தப்பட்ட புருஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தா அதுக்கு கணக்கு ஒப்பிக்க போகிறவன் அவன் தான் உத்தரவாதி. யோவாபு இவ்வளவு நாள் கூட இருந்தவன் இன்றைக்கு போய் சமாதான காலத்துல ரத்த சிந்தனை மாத்திரம் அல்ல, சிங்காசனத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய மனிதர்களோ தேவனோ எந்த உடன்படிக்கையாக இருந்தாலும் அதற்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடியவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்.
கிரியை செய்யக்கூடிய இடத்துல என்ன இருக்குன்னா மாம்சீகம் இருக்கிறது, மனுஷீகம் இருக்கிறது, பகை இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, கசப்பு இருக்கிறது. கசப்பான எந்த ஒரு வேரும் தோன்றி சகோதரருக்குள்ள பிரிவு உண்டாக்கி அங்க காயினை போலயும் போக வேண்டாம், நீங்க ஏசாவை போலவும் கொல்ல போக வேண்டாம். இந்த கொல்ல வந்த ஏசாவையே மாற்றக்கூடிய தெய்வீகத்தை யாக்கோபின் வாழ்க்கையில கொண்டு வந்த தேவன், அந்த யாக்கோபின் தேவனால் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொன்ன தாவீது இந்த இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் உள்ளே இருந்த பகைகளை எல்லாம் நீக்கி, சவுலுக்கு தனக்கும் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி சமாதானத்தை கொண்டு வந்து சவுலின் படைத்தலைவனை தன்னோடு சேர்த்துக் கொள்ளக்கூடிய இடத்துல சமாதான காலத்திலே ரத்தத்தை சிந்தினவன் தான் இந்த யோவாபு, சபிக்கப்பட்டவன். நாம் தேவனுடைய ஜனங்கள் உடன்படிக்கைகளை மதிக்கக்கூடியவர்களாக, அந்த உடன்படிக்கைகளை நாம் கனம் பண்ணக்கூடியவர்களாக, அந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக நாம் கிரியை செய்ய கூடாதவர்களாக, முடியாதவர்களாக, அதை நம்ம செய்யவே முடியாது. எப்படி செய்ய முடியும்? தேவன் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கு விரோதமாக நாம் எப்படி இருக்க முடியும்? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைமைக்கு விரோதமாக நாம் எப்படி கிரியை செய்ய முடியும்? தேவன் ஏற்படுத்தின சகோதர ஸ்நேகத்துக்கு விரோதமாக அந்த ஸ்நேகத்தை பிரிக்கக்கூடிய இடத்துல நாம் எப்படி கிரியை செய்ய முடியும்? அப்படி கிரியை செய்கிறவன் நல்ல ஆவி உடையவனே அல்ல, நல் மனசாட்சி உடையவனே அல்ல. கிறிஸ்துவின் ரத்தத்துக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை, கிறிஸ்துவோடு செய்த நல்மனசாட்சியும் உடன்படிக்கைக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்டவங்களை குழப்பத்துக்கு ஒப்பு கொடுத்துருவார். அப்படின்னா அவங்க அப்போஸ்தல உபதேசத்தையும் உண்மையா பேச முடியாது, ஒரே உடன்படிக்கையிலையும் ஒழுங்கா இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு 10 ஞானஸ்தானம் எடுப்பாங்க, அவன் 10 பேர்த்த ஞானஸ்தானம் எடுப்பான். அவன் இந்த வார்த்தையின் வித்து அவனுக்குள் இல்லை, இந்த சத்திய ஆவி அவனுக்குள் இல்லை, அப்போஸ்தல உபதேசம் அவன் மண்டையில் ஏறாது, இந்த உடன்படிக்கையில் அவன் ஒழுங்காக வாழ முடியாது. அவனோடு சேர்ந்த கூட்டமும் அங்கே அழிந்து போனார்கள். சவுலோட யுத்தத்துக்கு போய் ஒருத்தனும் திரும்பலையே, எதிரி ஒருவன் ஓடி வந்துதான் சொல்றான். அங்க சவுல் மேல் இருந்த பிரச்சனை உடன்படிக்கையை உடைத்தான். சவுல் உடன்படிக்கையை உடைத்திருக்கிறான், ஆசாரியர்களை கை போட்டான். தாவீது ஓடி போன நேரத்தில் ஆசாரியர்களை வெட்டினான். ஆசாரியர்கள் உடன்படிக்கையின் புருஷர்கள், the set man of God. ஆசாரியர்கள் உடன்படிக்கையின் புருஷர்கள், priests are godly men. அவங்க உடன்படிக்கையின் புருஷர்களை வெட்டி போட்டது மாத்திரமல்ல, யோசுவா கிபியோனியர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கும் போது யோசுவாவின் உடன்படிக்கையை அவன் மதிக்காம கிபியோனியர்களை வெட்டி போட்டான். அதனாலே ஒரு பஞ்சம் வந்திருக்கு. இப்போ அவன் பிள்ளைங்களை தூக்கல மாட்டின அப்புறம் தான் மழையே வருது. உன் வாழ்க்கையில் மழை பெய்யாது. யோசுவா ஏற்படுத்தின உடன்படிக்கை தானே அப்படின்னு உடைக்கலாமா? உனக்கு ஞாபக மறதி அதிகமா இருக்கு. நாங்க எத்தனை வருஷம் இருந்தோம்னு மறந்து போச்சுன்னா உன் டைரி எடுத்து பாரு, அதான் சொல்லணும். உனக்கு ஞாபக மறதி. சவுலுக்கு ஞாபக மறதி வந்துருச்சு. யோசுவா பண்ண உடன்படிக்கையை மறந்து கிபியோனியர்களை வெட்டி போட்டான். தேவ கோபம் இஸ்ரவேலின் மேல் வந்தது. அதனால மழை பெய்யல. சவுலின் குமாரர்களை தூக்கல போட்ட அப்புறம் தான் அங்க மழையே பெஞ்சது. ஆனாலும் யோனத்தானோடு செய்த உடன்படிக்கையை யோனத்தான் காக்காவிட்டாலும் தாவீது அதை காக்கும்படியாக மேவிபோசத்தை தன்னோடு இணைத்து கொண்டு மேவிபோசத்தோடு அந்த உடன்படிக்கையை காக்கக்கூடிய இடத்துல மேவிபோசத்தை தன்னோடு அசனம் பண்ணும்படியாக சியோனுக்குள்ளே அவன் கொண்டு வந்து ராஜாவின் கோட்டையிலே அங்கே கொண்டு வருகிறான். இதான் உடன்படிக்கைக்கு தாவீது கொடுத்த கனம். அங்க யோனத்தானே இல்லைனாலும் அந்த உடன்படிக்கையை கணக்கு பண்ணுகிறான். இங்க யோசுவா இல்லைன்ன உடனே உடன்படிக்கை உடைச்சு இவெல்லாம் யாரு, என்னைக்கு வந்தா, இப்பதான் வந்தா, போனான்னு தெரியலன்னு சொல்லி அங்கே நீ கிபியோனியரின் மேல் கை போட்டனா மழை பெய்யாது. You will not prosper. மழை என்பது உபதேசம். உபதேசம் வராது. எப்படி வரும் உபதேசம்? யோசுவாவுடைய உடன்படிக்கை நீ உடைச்சனா உபதேசம் எப்படி உனக்கு வரும்? மழை பெய்யவில்லை, அதுக்கு நீ பரிபூர்ணமா பலி கொடுக்கணும். 7 பேர் அங்க கொண்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் மழை பெய்யுது.
அதுல பரிதாபம் என்ன தெரியுமா? 7 பேரை கொன்னதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு பொம்பளை ஒருத்தி உட்காந்து அங்க மிருகங்கள் எல்லாம் விரட்டி பல மாசம் காத்திருந்து அதுக்கப்புறம் தான் மழை பெஞ்சு. இதுதான் ஒரு நிலவரம். ஆசீர்வதிக்கிறது போல இருக்கும், வண்டி ஜம்முன்னு போறது போல இருக்கும். கடைசியா பார்த்தா ரோடு டெட்னா இருந்தா கூட பரவாயில்ல, ரோடு will end in a valley. ஒரு பெரிய பள்ளத்தாக்குல போய் முடிஞ்சிடும் ரோடு. உடன்படிக்கையின் மேல் கை போடக்கூடாது, உடன்படிக்கையின் புருஷர்கள் மேல் கை போடக்கூடாது. சவுல் சரியான உதாரணம். உடன்படிக்கையின் புருஷர்கள் ஆகிய ஆசாரியர்கள் மேல் கை போட்டான். உடன்படிக்கை ஜனங்களாகிய கிபியோனியர்களை வெட்டி போட்டான். இவனை யார் வெட்டினா? ஒரு பெலிஸ்தியன் வெட்டினான், ஒரு அமலேக்கியன் செய்தி சொல்றான். இதான் முடிவு. சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீ உடன்படிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி நமக்குள்ளே அந்த இழந்த எல்லா மகிமையை கொண்டு வரும்படியாக தாவீதின் கோத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறார். இயேசுவாக பிறந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தியாக்கி இருக்கிறார். கிறிஸ்து என்ற இடத்திலே நமக்குள்ளே அந்த மகிமையும் அந்த தெய்வீகத்தையும் கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ஒரு புது உடன்படிக்கை இருக்கிறது. அவருடைய நல்மனசாட்சி என்ற இடத்திலே ஞானஸ்தானத்தின் வழியாக நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, ஒரு உடன்படிக்கை என்ற இடத்திலே நாம் உடன்படிக்கைக்குரிய ஜனங்களாக அவருடைய நீதிக்கும் அவருடைய பரிசுத்தத்துக்கும் அவருடைய பரிபூரணத்துக்கும் உரியவர்களாக வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்து நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ வசனத்தினாலே நமக்குள்ளே உள்ளான தெய்வீக ரூபம் வர வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவாகிய நிறைவினாலே நாம் நற்கிரியைகளை செய்து அவருடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய உடன்படிக்கை என்ன? கிறிஸ்துவுக்குள்ளான ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்பதிலிருந்து பரிபூர்ணமாக விடுதலையாக்கிற்று. கிறிஸ்துவுடையவர்கள் பாவத்துக்கு மரித்திருக்கிறார்கள், கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் சுயத்தை அழித்திருக்கிறார்கள், கிறிஸ்துவுடையவர்கள் புறம்பான மனிதனை அழித்திருக்கிறார்கள், கிறிஸ்துவுடையவர்கள் உள்ளான மனிதனிலே அங்கே முழு பலனை அடைந்திருக்கார். புறமான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதனானது முழு பலனை பெற்று நாளுக்கு நாள் பலப்படுகிறது. கிறிஸ்துவுடையவர்கள் புதிய மனிதன் என்ற இடத்திலே அவரை அறிகிற அறிவை அடைந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவுடையவர்கள் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்கிறார்கள். இந்த புது உடன்படிக்கை நமக்குள்ளே ஒரு பரிபூர்ணமான நிறைவை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவருடைய ஆவியின் நிறைவினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாகுதலை அடைந்து கொள்கிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம். அங்க கிறிஸ்துவினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்படிங்கிற இடத்துல அவர் ஒரே பலியாகிய தன்னுடைய பலியினாலே நம்மை பூரணப்படுத்துகிறார். இந்த மிகப்பெரிய உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளியாக கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கை எத்தனை விசேஷமாக இருக்கிறதோ அதை போலவே அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரியத்துவம் விசேஷமானது. அப்போஸ்தல உபதேசத்தினாலே நமக்குள்ளே ஒரு பரிபூரணத்தையும், மெல்கிசேதேக்கின் முறைமையினாலே நமக்குள்ளே ஒரு பரிபூரணத்தையும் ஒரு நித்திய சுதந்திரத்தையும் கொண்டு வரும்படியான நித்திய உடன்படிக்கை அவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அப்படி அல்ல. அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டு பிதாக்கள் நிமித்தம் அந்த உடன்படிக்கை காக்கப்பட்டு நமக்கு அடுத்தபடியாக அவர்களை ஒரு நிறைவுக்குள்ளே கொண்டு வருவார். இந்த காலை வேளையிலே இந்த உடன்படிக்கைக்குரிய ஜனங்கள் என்று நாம் நம்மை அறிந்து கொள்ளலாம். இந்த உடன்படிக்கை தேவன் நம் ஒவ்வொருவரோடும் செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை நம்மை அங்க ஒருங்கிணைத்து சபை என்ற இடத்திலே செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை தனிநபரிலும் இருக்கிறது, இந்த உடன்படிக்கை சபை என்ற இடத்திலும் இருக்கிறது. இந்த உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கையின் சட்டத்திட்டங்களை நாம் வயலேட் பண்ணக்கூடாது. இந்த உடன்படிக்கையை நாம் வயலேட் பண்ணக்கூடாது. அதனாலதான் இதுதான் உபதேசம், இதுதான் நடத்திப்பான்னு கேட்டுதான் அங்க ஆசீர்வாங்க ஞானஸ்தானமே கொடுக்குறாங்க. சாகும் வரைக்கும் இதுதான் நடத்திப்பு. நடத்திப்பு என்று ஏற்படுத்தப்பட்ட மனுஷனுக்கு எப்ப ரிட்டைர்மெண்ட்னா, அந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் தான் ரிட்டைர்மெண்ட். அதுக்குள்ள தள்ளி வரலாம்னு நினைச்சா அங்க நீங்க நினைச்சுக்கணும், தள்ளி வர நினைத்த அதோனி அவன் நினைக்கணும், தள்ளி வர நினைத்த மற்றவர்களை நினைத்துப்பாங்க. மோசையை தள்ளி கோராகு வர கூட்டம் வர நினைச்சது,
அங்க உள்ள போச்சு, மொத்தம் போச்சு. அங்க யோசுவாவை எதிர்க்கிறவர்கள் ஒருவரும் இல்லாமல் போனார்கள். அதுக்கப்புறம் தாவீதை தள்ளி வர நினைத்த தாவீதின் குமாரர்கள் என்ன ஆனார்கள்? அப்சலோம் என்ன ஆனா, அதோனியா என்ன ஆனா நினைக்கிறோம். ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கு முடிவு என்பது கிடையவே கிடையாது. தேவன் தான் உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் புருஷனுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. தேவன் அவரை எடுத்துக்கொள்வதுதான் ரிட்டையர்மெண்ட். அதற்கு முன்பாக தலைமைத்துவத்துக்கு முந்துகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். கொடுக்கப்பட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதை நடத்தி கொள்ளுங்கள், ஆனால் எதிர்க்காதீர்கள். அந்த ஏற்படுத்தப்பட்ட புருஷனே, தகப்பனே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தால் சமாதானத்தோடு அதை நடத்தி கொள்ளுங்கள். அந்த தகப்பனை நீங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உடன்படிக்கையை காக்கும்படியான உடன்படிக்கையின் ஜனங்கள் நாம். தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய உடன்படிக்கைகள் நிறைவேறப்படவில்லை என்றாலும் இந்த புதிய உடன்படிக்கையாகிய கிறிஸ்துவின் உடன்படிக்கை நமக்குள்ளே ஒரு பரிபூரணத்தை கொண்டு வரும்படியான உடன்படிக்கையாக இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவருடைய வசனத்தினாலும் அவருடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆனால் அவருடைய பரிபூரணம் என்பது அவர் நம்மை பரிபூரணப்படுத்த வல்லவர். ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் ஒரே பலியினாலே அவர் பரிபூரணப்படுத்தார். இதற்கு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 5 விதமான வேறுபாடு இருக்கிறது. நீங்க 5 இடத்துல வேறு பிரிஞ்சாதான் அவருக்கு குமாரரும் குமாரத்தையும் அப்பானே கூப்பிட முடியும். அதுக்கப்புறம் இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்தாதான் அவர் நமக்கு மூத்த சகோதரனாக இருந்து அந்த பரிபூரணத்துக்குள்ளே நம்மை கொண்டு போவார். அவர் முன் குறித்தவர்களுக்கு விரோதமாக இருக்கிறவன் யார்? அவளை நியாயம் தீர்க்கிறவன் யார்? அவளை குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவளுக்கு எதிராக இருப்பவன் யார்? அவள் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், கிறிஸ்துவே உரித்தார், கிறிஸ்துவே வலது பாரசத்தில் இருக்கிறார். அவர் அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவருடைய ஆவியினாலே, வசனத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய நிறைவு நமக்குள்ளே ஒரு பரிபூர்ணமாக நிறைவை கொண்டு வரக்கூடிய அவருடைய அன்பின் நிறைவினாலே நாம் பரிபூர்ணத்தை அடைந்து கொள்ளுகிறோம். இந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்வோம். அவருடைய வருகையிலே நாம் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு பரிபூர்ணமான கூட்டமாக நாம் உருவாக்கப்படுவோம். அவருடைய ரத்தத்தினாலே உடன்படிக்கையை காத்துக்கொள்வோம். நாம் ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையை காத்துக்கொள்வோம். வசனத்தின் உடன்படிக்கையை காத்துக்கொள்வோம். வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். ஒரு பரிசுத்தமாகுதலை நாம் காத்துக்கொள்வோம். ஒரு பரிபூரணத்தை நாம் அடைந்து கொள்வோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம்.